ஸோ 2 கொரிந்தியர் கடைசி வாட்டி 3 அதிகாரங்கள பார்த்தோம். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 அதிகாரங்கள பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். 2 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕದ ಕಳೆದ ಬಾರಿ 3 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಇವತ್ತಿಗೆ ಸರಿಸುಮಾರು ಒಂದು 4 ಅಧ್ಯಾಯಗಳ ಒಂದು ಧ್ಯಾನವನ್ನ ನಾವು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ஆம், நான் ஆல்ரெடி சொன்னது போல கொஞ்சம் பேக்கிரவுண்டு 2 கொரிந்தியர் புஸ்தகம் வந்து 1 கொரிந்தியர் வந்து நீதிமொழிகள் மாரி ஞானத்த குடுக்குறாங்க. பைபிள் சர்ச் எப்படி நடத்தணும், சர்ச்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஞானம். முழுசுமாய் 1 கொரிந்தியர் முழுவதுமாய் ஞானத்தை வந்து போதிக்கிறாரு. யாரு? அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು 1 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳ ಪುಸ್ತಕವಾಗಿರ್ತದೆ. ಹೇಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಸಭೆಯನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದು, ಸಭೆಯ ವಿಷಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಜ್ಞಾನ ಬೋಧನೆಯ ಕುರಿತಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. 2 கொரிந்தியர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. என்னதுன்னா, ஊழியம். நம்ம ஊழியத்துல செய்யணும்னா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கணும்? நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்? மைண்ட் செட், ஹார்ட், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? எப்படி ஊழியம் செய்யணும்? முழுவதுமா ஊழியத்தை குறித்து வந்து அவர் எழுதுறார். ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಒಂದು ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಮನಸ್ಥಿತಿ, ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಸೇವೆಗಳು, ನಮ್ಮ ಒಂದು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಸೇವೆಗಳನ್ನ ನಾವು ಕಾಣಬಹುದು ಎಂತಕ್ಕಂಥದ್ರ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ஏன்னா சரீர பிரகாரமா ரொம்ப அடிபட்டிருக்கிறாரு. கல்லுனால அடிபட்டிருக்கிறாரு. இரும்பு கம்பிகளால அடிச்சிருக்கிறாங்க. மாம்சத்துல ஒரு முள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கப்பல் கவுந்திருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் ஊழியத்துல. சரீரம் வந்து சுக்கு நூறாயிருச்சு. அப்போஸ்தலன் பவுலோட சரீரம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನ ಶರೀರ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಘಾಸಿಗೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಆಗಿರಬಹುದು, ಕೊರಡೆ ಏಟುಗಳಾಗಿರಬಹುದು, ಇವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಡಗುಗಳು ಒಡೆದು ಹೋಗಿರತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಮುಳ್ಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಇವರು ಕಾಣ್ಕೊಳ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் இன்னொன்னு, வெறும் சரீர பிரகாரமா இல்ல, மன ரீதியிலேயே கூட பொய்கள். அவர் மேல பொய் குற்றச்சாட்டுகள். அவரை பத்தி, அவர் சரீரத்தை பத்தி அசிங்கமா பேசுறது. குள்ளமா இருக்கிறாரு, முடி இல்ல, பேச தெரியல அப்படின்னு கேலி கிண்டல். அவரை பத்தி பொய் சொல்றது. இவரு ஒரு பிரசங்கியாரே இல்ல அப்படின்னு வந்து அவரை வந்து குறை சொல்றது. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅವರ ಮನಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸುಳ್ಳು ಅಪವಾದನೆಗಳು. ಇವ್ರು ನೋಡೋದಕ್ಕೆ ಅಲ್ಪವಾಗಿದ್ದಾರೆ, ಇವರಿಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ಕೂದಲೇ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಅವಮಾನ ಪಡಿಸುವಂತ ವಿಷಯಗಳು ಅವರ ಕುರಿತಾಗಿ ಸುಳ್ಳಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಕಲ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இந்த நிலைமையில அவர் வந்து அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். சோ 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல தான் நிஜமான அப்போஸ்தலன் பவுலோட ஊழியத்துல பாடுபடுற ஒரு மனுஷனுடைய நிஜமான இருதயத்தை நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ 2ನೇ ಕೊರಿಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿಜವಾಗಿಯೂ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಜವಾದಂತಹ ಪೌಲರ ಅವರ ಜೀವನದ ಕುರಿತಾಗಿ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ ನಾವಿಲ್ಲಿ ಗಮನಿಸಲ್ಪಡಬಹುದು. சரி, இன்னைக்கு நம்ம 4வது அதிகாரத்துல 8 குறிப்புகள், 8 அறிகுறைகள், மார்க்ஸ், குருத்து ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? 8 மார்க்ஸ் ஆஃப் ஆண்டவருடைய ஊழியத்துல 8 மார்க் அப்படின்னா மார்க்ஸ்னா என்னது? இட்ஸ் a மார்க், இட்ஸ் a பாயிண்ட். அடையாளங்கள், 8 அடையாளங்கள். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8 ಗುರುತುಗಳನ್ನ, ಸೇವೆಯ ವಿಚಾರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುರುತುಗಳನ್ನ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬಹುದಾಗಿದೆ. சோ இந்த 8 காரியம் என்னன்னு பார்க்கிறோம். ಈ 8 ವಿಷಯಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. போன வாட்டி கடைசியை முடிக்கும் போது நம்ம 2 விதமான ஊழியம் பார்த்தோம். ஒன்னு என்னது? ஆவியின் ஊழியம், புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் ஊழியம் பார்த்தோம். ಕಳೆದ ಬಾರಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಭಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆಗಳು, ಹಳ ಒಡಂಬಡಿಕೆಯ ಭಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆಗಳು. பழைய உடன்படிக்கை ஊழியம் வந்து அது வந்து மகிமை இருந்துச்சு, மோசையோட மகிமை. ஆனா மகிமை என்ன ஆயிட்டு இருந்துச்சு? குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையின் ஊழியம், இயேசு கிறிஸ்து முகத்தை நம்ம பார்த்து செய்கிற, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்ம செய்கிற ஊழியம் வந்து ஆவியின் ஊழியம். மகிமையின் மேல் மகிமை என்ன ஆயிட்டு இருக்கும்? நம்மளுக்கு ಜಾಸ್ತಿ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்போம். ಹಳ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಮಹಿಮೆ ಏನಾಗ್ತೈತೆ ಅಂತಂದ್ರೆ ಮೋಶೆಯ ಮಹಿಮೆ ಅದು ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದೇ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಮಹಿಮೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಹಿಮೆ ಮೇಲಿಂದ ಮೇಲೆ ಅದೇನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಜಾಸ್ತಿ ಆಗುವಂತದ್ದಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. சோ இந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் வந்து நம்ம எப்படி செய்றோம்? அது வந்து 8 காரியங்களை பார்க்க போறோம். முதலாவது காரியம், முதலாவது வசனத்தை படிப்போம். 4வது அதிகாரம் முதலாவது வசனம். ಆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಸೇವೆಯ ಭಾಗಗಳಲ್ಲಿ 8 ವಿಧಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಚನಗಳನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. சரி, முதலாவது இட் இஸ் a God given, God called ministry. கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த, தேவன் கொடுத்த ஊழியம். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಸೇವೆ ಇದು ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த ஆவியின் ஊழியம், அதான் வந்து 3வது அதிகாரத்து கடைசியில நம்ம பார்க்கிறோம்ல, ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. சோ இந்த விடுதலையின் ஊழியம், ஜனங்க வந்து அந்த வசனத்தை கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில
விடுதலை பெறுகிற ஊழியத்தை ஏசப்பா நம்ம கையில என்ன பண்ணிருக்காரு? அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಯಾರಲ್ಲಿದ್ದಾನೋ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ, ಹಾಗಾಗಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆತ್ಮನನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மளுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் ஆண்டவர். அந்த ஊழியக்காரனுக்கு அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அந்த ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர். சோ அதனால ஐ டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்றாரு. we do not give up. நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். ஊழியத்துல கால் வச்ச நான் பின்வாங்கி போக மாட்டேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕರುಣೆಯ ರೂಪದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೇವೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನಾನು ಹಿಂದೇಟು ಹಾಕುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல என்னது ஒரு அடையாளம் என்னதுன்னா, கர்த்தர் என்னை கூப்பிட்டிருக்கிறாரா? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியமா இது? அது சின்ன ஊழியமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஒரு நபருக்கு இருக்கலாம், 10 பேருக்கு இருக்கலாம், 1000 பேருக்கு இருக்கலாம். அது கர்த்தர் கொடுத்த ஊழியமா? கர்த்தர் என்ன கூப்பிட்டு கொடுத்த ஊழியமா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். ನಾವು ಮೊದಲ ಬಾರಿ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ, ಇದು ದೇವರು ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು, ಒಬ್ಬರಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಗುಂಪಾಗಿರ್ಬೋದು, ದೇವರು ಈ ಸೇವೆಗೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ ಅದು ಮೊದಲನೇದಾಗಿರ್ತದೆ. சோ அப்ப என்ன ஆகும்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஊழியத்துல ஜனங்க என்ன பேசினாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் கவலையா இருக்கும், துக்கமா இருக்கும். பட் ஊழியத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம கிவ் அப் பண்ணிட மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தொடர்ந்து உற்சாகமா இந்த ஊழியத்தை நம்ம செய்வோங்க. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರು ಏನೇ ನಮ್ಮನ್ನ ಹೀಯಾಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಂದೆ ಅಪಮಾನಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿದ್ರು ಕೂಡ ಬಹಳ ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಹೋಗ್ತೇವೆ. சரி, ரெண்டாவது பாயிண்ட் என்ன? ரெண்டாவது அடையாளம் என்ன? ಎರಡನೇ ಗುರುತು ಏನಂದ್ರೆ இட்ஸ் a சின்சியர் பைபிள் பேஸ்ட் மினிஸ்ட்ரி. அப்படின்னா வசனத்தின் அடிப்படையிலே உண்மையுள்ள ஒரு ஊழியங்க. ரெண்டாவது ஊழியம். ಅಲ್ಲಿ ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ಇದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಾಧಾರಿತವಾದಂತ ಸೇವೆ. படிப்போம், அந்த ரெண்டாவது வசனத்தை படிப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கிரைட்டீரியா மாடல். இது நம்ம ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு மாடல், இந்த 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 அதிகாரம். சோ இதுல ரெண்டாவது வந்து என்ன சொல்றாரு, நாங்க விளையாட்டு கேம்ஸ் விளையாட மாட்டோம், நம்ம முகவாடம் போட மாட்டோம். முகவாட்டம் போட்டு ஊழியம் செய்யற ஜனங்கள் அல்ல. நம்ம என்ன பண்றோம், ஓப்பனா ஆண்டுடைய வசனத்தை அதை ட்விஸ்ட் பண்ண மாட்டோம். ஆண்டுடைய வசனத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்விஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ಇದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಆಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವರು ಇದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರೆಮಾಚಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಮರೆಮಾಚಿ ಇದು ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮರೆಮಾಚುವಂತ ವಿಷಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்ரிதிங் ஓப்பன், எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீ என்ன வேணா பாத்துக்கலாம். என் வீட்டுல வந்து என்ன பாத்துக்க, நான் எப்படி இருப்பேன், நான் மேடையில வந்து நான் சர்ச்சில் பேசுறேன், என் வீட்டுல எப்படி இருக்கிறேன், நான் தனிப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கிறேன், என் வேலையில எப்படி இருக்கிறேன், நீ பார்க்கலாம். ஓப்பன், எதுவும் மறைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் விடுதலையோட நம்மளை வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಮನೇಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮೇಜರ್ ಮೇಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಕೆಲಸದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಯಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ಕೂಡ ನಾನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ತೆರೆಡದೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು புஸ்தகமாக்கி நான் எல்லாருக்கும் காணப்படுவனாகிருத்தேன். மனசாட்சி, உண்மையிலோ மனசாட்சி மத்தவங்களுக்கு என்ன பண்றது, அந்த எவ்ரிவன்ஸ் மனசாட்சிக்கு ஓப்பனா நம்ம வந்து சத்தியத்தோட ஊழியத்தை செய்வதுங்க. ಅಲ್ಲಿ ಮುಕ್ತ ಉಳ್ಳವರಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇತರರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. ரெண்டாவது அடையாளம் அது. ಇದು ಎರಡನೇ ಗುರುತಾಗಿರ್ತದೆ. மூணாவது அடையாளம் என்ன? 3-4 வசனத்துல ಮೂರನೇ ಒಂದು ಗುರುತು 3 ಮತ್ತು 4ನೇ ವಚನದಲ್ಲಿ பிசாசை எதிர்க்கிற ஊழியம் படிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு என்ன பண்றான்? கண்ணு குருடாக்குறத கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னத்தை குருடாக்குறாங்க? மைண்ட் பிளைண்ட் பண்றான். ஐஸ் பிளைண்ட் இல்ல, மைண்ட் பிளைண்ட் பண்றான் பிசாசு. அதை எதிர்த்து நிக்கிற ஒரு ஊழியம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಣ್ಣನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರೆಮಾಚುವಂತವನ ಜೊತೆಯಲ್ಲ, ಮನಸ್ಸನ್ನ ಮಂಕು ಮಾಡುವಂತವನನ್ನ ಎದುರಾಕಿಕೊಂಡು ನಾವು ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அது நம்ம பார்க்க முடியாது. அவன் பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்க முடியாது. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮಗೆ ಅದನ್ನು ಗೋಚರಪಡಿಸ್ತಾನೆ. எப்படி வந்து ஒரு வாலிப பையனை நல்ல ஆண்டருக்குள்ள இருந்திருப்பான், பின்வாங்கி போக வைப்பான் பிசாசு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ, ಆತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂತಿರುಗಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ ಸೈತಾನನು. ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க.
அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்து அந்த குடும்பம் ஒண்ணில்லாத மாதிரி பிசாசு பண்ணுவான். ಅಲ್ಲಿ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಒಂದು ಕುಟುಂಬ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮನಸ್ತಾಪಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಏನು ಇಲ್ಲತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ சோ ಸೈತಾನನು. என்ன பண்றான் இங்க, சுவிசேஷத்தை கேட்காதபடிக்கு அவிசுவாசிகளுடைய மனதை வந்து குருடாக்குறான் பிசாசு. சோ அதனால நம்ம விசேஷமா நம்ம ஊழியம் செய்யும்போது அவிசுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது பிசாசு ஆண்டவரை குருடாக்குறான். குருடாக்குன அந்த மனங்களை நீங்க கண்களை திறங்க ஆண்டவரே அப்படி நம்ம ஜெபத்தோட போய் இந்த ஊழியத்தை செய்யணும். பிசாசை எதிர்த்து நம்ம ஊழியம் செய்யணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೇವೆ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅನೇಕರ ಒಂದು ಮನಸ್ಸುಗಳನ್ನ ಮಂಕು ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಸೈತಾನನು. ದೇವರೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಂಕು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಮನಸ್ಸುಗಳನ್ನ ಹೃದಯಗಳನ್ನ ತೆರೆಯಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. அதான் ஊழியத்தின் 3வது அடையாளம் அதான். ஓகே, ஆ. 4வது அடையாளம் என்னது? ಆ ನಾಲ್ಕನೆಯ ಒಂದು ಗುರುತು 5, 6வது வசனம் படிப்போம். 5-6ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் ம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கிறிஸ்து மேலதான் ஃபோக்கஸ். ஹீரோ வந்து யாரு? பாஸ்டர் ஹீரோவா? யார் ஹீரோ சர்ச்ல? ஏசப்பா தான் ஹீரோ சர்ச்ல. ಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ನಾಯಕ, ಪಾಸ್ಟರ್ಗಳು ಅಲ್ಲ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே இதான் நான் யோசிப்பேன். இப்போ நியூஸ் கேட்டிருக்கீங்களா? நியூஸ் பார்த்துருக்கீங்க? ಎಲ್ಲರ ನ್ಯೂಸ್ಗಳನ್ನ ಗಮನಿಸಿರ್ತೀರಿ. இப்போ நியூஸ் படிக்கிறவர் முக்கியமா, நியூஸை விசாரிச்சு அதை எழுதினவர் முக்கியமா? ಅಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಕೇಳುವಂತದ್ದು ಮುಖ್ಯನಾ ಇಲ್ಲ ಅಥವಾ ಕೇಳೋದಲ್ಲ. ಓದುವಂತದ್ದು ಮುಖ್ಯನಾ ಹಾ. ಅಥವಾ ಅದನ್ನ ತಯಾರಿ ಮಾಡು. ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಸಿದ್ಧ ಮಾಡುವಂತದ್ದು ಮುಖ್ಯನಾ ಎಂಬುದಾಗಿ. யாரு முக்கியமானவர்? ಯಾರು ಮುಖ್ಯವಾದಂತವರು? அவர் மூஞ்ச நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா ಅವರ ಮುಖವನ್ನೇ ನೀವು ನೋಡಿರುವುದಿಲ್ಲ. யார் மூஞ்ச பார்ப்போம் நம்ம? ಯಾರು ಮುಖವನ್ನ ನೋಡ್ತೀರಿ? நியூஸ் ரீடரை தான் பார்ப்போம். ನ್ಯೂಸ್ ಓದುವಂತವ್ರನ್ನೇ ச்சே, ನೋಡ್ತೀರಿ. என்ன அழகா நியூஸ் படிக்கிறாங்கப்பா அப்படின்னு. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுக்கு தெரியல, அது கஷ்டப்பட்டு பின்னாடி ரூம்ல கண்ணுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி எழுதி அவர்கிட்ட பேப்பர்ல கொடுத்திருக்காரு. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಯಾರೋ ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆವಿಷ್ಕಾರ ಮಾಡಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ವಿವರಣಾತ್ಮಕವಾಗಿ ಬರೆದು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. சோ அதே பேர்தான் ஊழியம். ಅದರ ಹೆಸರೇ ಸೇವೆ. நம்ம வந்து இங்க என் வேலை வந்து நியூஸ் ரீடர் தான். நான் வந்து இருக்கிற ஆண்டர்ட்ட இருந்து வாங்கிக்கிறத எடுத்துட்டு வந்து இங்க குடுக்கறது தான் என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை. ನಮ್ಮ ಕೆಲಸ ನ್ಯೂಸ್ ಆಂಕರ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದನ್ನ ಇಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಮಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದು. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்விக்கி டெலிவரி பாய் மாதிரி நம்ம. ಡೆಲಿವರಿ ಬಾಯ್, ಸ್ವಿಗ್ಗಿ ಡೆಲಿವರಿ ಬಾಯ್ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು. நான் சமைக்கல, ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ, சமைக்க தெரியாது, ಅಡಿಗೆ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, வண்டி ஓட்ட தான் தெரியும். ಗಾಡಿ ಓಡಿಸುವುದು ಮಾತ್ರ நல்ல ಗೊತ್ತಿದೆ. சாப்பாடு இருக்கு, அங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, அவ்வளவுதான் நம்ம வேலை. ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಊಟವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತದ್ದೇ ನನ್ನ ಕೆಲಸ. ஃபோக்கஸ் யார் மேல இருக்கு? கவனம் யார் மேல இருக்கு? கிறிஸ்து மேல இருக்கிற ஊழியம். ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ದೃಷ್ಟಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಮಾತ್ರವೇ ஏன்னா ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்துவின் ஒளி அந்த அந்தகார சக்தியிலே அது வந்து என்ன பண்ணுது? அடிக்குது. கிறிஸ்துவின் ஒளி வந்து அந்த இடத்துல அடிக்குது. அந்த அந்த குருடா இருக்கிற அந்த அவிசுவாசிகளுடைய மனதுல அந்த ஒளி, ஏசப்பாவோட ஒளி வந்து அடிக்குது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬೆಳಕು ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಅದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ, ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பு என்னன்னா இதுல, அந்த ஒளி யாருக்கு அடிச்சுச்சு ஃபர்ஸ்ட்? நம்மளுடைய இருதயத்திலே அப்படின்னு போட்டுறாரு. 6வது வசனத்துல யாரோட இருதயத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒளி அடிச்சுச்சு? போட்டிருக்கா? எங்கள் இருதயத்திலே அந்த ஒளி வந்து அடிச்சுச்சு ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಆ ಪ್ರಕಾಶಮಾನವಂತ ಬೆಳಕು ಅದು ಮುಳುಗಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ நம்ம இருதயத்துல அந்த ஒளி அடிச்ச உடனே நான் சொல்றதுக்கு, அந்த ஒளியை பத்தி சொல்றதுக்கு ஈஸி எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் இருக்கு. ஏசப்போட ஒளி என் இருதயத்துல அடிச்ச உடனே நான் அதை பத்தி நான் போய் சொல்றேன் வெளியே. ಅಲ್ಲಿ ಆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬೆಳಕು ಅದು ಪ್ರಜ್ವಲಿಸಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಇತರರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅದು ಈಸಿ ಆಗ್ತಾ ಇದೆ. அதான் நான் டெலிவரி பாய் அப்படின்னு சொல்றேன். ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಡೆಲಿವರಿ ಬಾಯ್ ಎಂಬುದಾಗಿ. அதான் 5வது வசனத்துல சொல்றாரு, நாங்கள் எங்களை நாங்க பத்தி பிரசங்கிக்கல. யார பத்தி பண்றோம்? நாங்க ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, இயேசு கிறிஸ்துவை தான் நாங்க பிரசங்கிக்கிறோம், அவருடைய வேலைக்காரங்க நாங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಮ್ಮನ್ನ ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಚಾರಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನ ಸೇವಕರು. இப்போ ஒரு 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 காரியம் ஞாபகம் வருது. இப்பதான் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. ಈ ಒಂದು ವಚನ ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ 5வது வசனத்துல கிறிஸ்துவின் என்னன்னு போட்டிருக்கு? 5வது வசனத்துல கிறிஸ்துவின் நாங்கள் எங்களே
கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஊழியக்காரர்கள் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இதான் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிரேக்க பாஷையில சர்வென்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சர்வென்ட் இந்த இடத்துல சர்வென்ட்க்கு கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் இருக்கு. என்னன்னு ಅರ್ಥம்னா, ಅಲ್ಲಿ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸರ್ವೆಂಟ್ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸೇವಕನು ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು ಅಂದ್ರೆ இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கிரீக் பாஷை பாத்தீங்கன்னா அண்டர் ரோவர் அப்படின்னு இருக்கும். அண்டர் ரோவர் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் நான். ಅಲ್ಲಿ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಡರ್ ರೋವರ್ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಅರ್ಥ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ஒரு கப்பல் போதுங்க. ಆ ಒಂದು ಹಡಗು ಹೋಗ್ತಾ ಇದೆ. கப்பல் வந்து இப்ப எப்படி போகுது? ಆ ಒಂದು ಹಡಗು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ? எப்படி போகுதுங்க இப்போ? ಹೇಗೆ ಹೋಗ್ತಿದೆ? டீசல், பெட்ரோல் எல்லாம் போகுது. அந்த காலத்துல வந்து பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಡೀಸೆಲ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪೆಟ್ರೋಲ್ ಗಳಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಹಡಗು ಚಲಾವಣೆ ಮಾಡ್ತಿದೆ. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಡೀಸೆಲ್ ಪೆಟ್ರೋಲ್ ಇರ್ಲಿಲ್ಲ. எத்தனை பேர் பென்ஹர்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க? கிறிஸ்தவ படம். நம்ம நாளைக்கு பென்ஹர் அப்படின்ற ஒரு படம் யூடியூப்லயும் இருக்கு. கிறிஸ்தவ படம். அதுல பென்னர்னு ஒரு மனுஷன் இருப்பான். ಬೆನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಚಿತ್ರವಿದೆ. ಅದನ್ನ ಎಷ್ಟೇ ನೋಡಿದಿರಿ. ಆ ಒಂದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇರ್ತಾನೆ. அவனை வந்து வேலைக்காரனா வச்சிருவாங்க. அந்த கப்பல்ல வேலைக்காரன் அவன். ಆ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತವನು. கப்பல் அந்த காலத்துல எப்படி போகும்னா 2 பாகமா இருக்கும். மேல வந்து சாப்பிடுற இடம் எல்லாம் நல்லா எல்லாம் கூட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. எல்லாம் ஜனங்க ஊர்க்கார பேசஞ்சர்ஸ் எல்லாம் மேல இருப்பாங்க. 2வது பாகம் கீழ ஒரு பாகம் இருக்கு. என்ன இருக்கு அந்த இடத்துல? ಅಲ್ಲಿ ಎರಡು ರೀತಿಯಾದಂತಹ ಮಹಡಿಯ ರೀತಿ ಇರ್ತದೆ. ಮೇಲಿನ ಮಹಡಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಂತವರು ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳ ಒಂದು ಪ್ರಯಾಣ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಏನಿರ್ತದೆ. நீங்க எத்தனை பேர் பாத்திருக்கீங்க தெரியல. நான் சொல்றேன். ஒரு 100 பேர் அந்த கீழ பாகத்துல இருப்பாங்கங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? தண்டு வலிப்பாங்க. அப்படின்னா அந்த ಬೋಟ್ ತರ ಬ್ರದರ್ ಅವ್ರ ಕೆಲಸನೇ ಅಷ್ಟು. இப்படி பண்ணிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிட்டே இருக்கணும். உட்கார்ந்து 100 பேர் இருப்பாங்க. அப்படி அடிப்பாங்க. ಅವರ ಕೆಲಸ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹುಟ್ಟು ಹಾಕುವಂತದ್ದೇ. ಯಾವಾಗ್ಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಹುಟ್ಟು ಹಾಕ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ஒருத்தன் ட்ரம் அடிப்பான். டம் டம் டம்னு அடிக்கும்போது என்ன ஆகும்? டம் அப்படின்னவனே ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி டம்னு அப்படி பண்ணிட்டே இருக்கணும். பாத்திருக்கீங்களா இந்த படம்? நிறைய பேர் யாராவது பாத்திருப்பீங்க. பழைய கப்பல்கள்ல இப்படிதான். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಆ ಒಂದು ವಾದ್ಯವನ್ನು ಬಾರಿಸ್ತಾರೆ. ಆ ಒಂದು ತಾಳಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಒಂದು ಹಡಗಿನ ಊಟನ್ನ ಹಾಕ್ಬೇಕು. யாரு இவங்க எல்லாம் கீழ இருக்கிறவங்க? ಇಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಯಾರೆಲ್ಲ ಅವರು? பெரிய படிப்பாளிகளா, பணக்காரங்களா, ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರು ಅಥವಾ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರ? கூலிக்காரங்க. ಕೂಲಿ ಕೆಲಸದವರು. வேத்து ஊத்தும். ಅಲ್ಲಿ ಬೆವರು ಹರಿತಾ ಇರ್ತದೆ. காத்து இல்ல, ಗಾಳಿ ಇರುವುದಿಲ್ಲ, ஏசி இல்ல. ಎಸಿ ಇಲ್ಲ. அதுதான் இங்க சொல்றாரு. ஊழியக்காரனா அதானா? ಅದೇ ಕೆಲಸದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಅರ್ಥನೇ. புரியுதா? அந்த அர்த்தம் பாருங்க. அந்த வார்த்தையோட அர்த்தம் பாருங்க. எவ்வளவு ஆழமான அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்தை வந்து அவர் அந்த லெட்டர்ல 2 கொரிந்தியர் பத்திரத்துல எழுதின உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சிரும். ஓ கப்பல்ல போறாரே, ஓ இவங்க தான் ஊழியக்காரங்கன்னா இவங்க தானா அப்படின்னு வந்து நினைச்சிருவாங்க உடனே. ಅಲ್ಲಿ ಇವರು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಇದು ಇವರೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ நான் எப்பவுமே ஊழியக்காரனா எனக்கு மைண்ட் எங்க போவோம்? அந்த கப்பல் கீழ என்ன பண்றோம்? வேத்து விறுவிறுத்து என்ன பண்றோம்? ஊழியம் செய்றோம். வெளிய யாருக்கும் தெரியாது. பட் ஆனா என்ன பண்ணிட்டே இருக்கோம். ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಆ ಹಡಗಿನ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಹಾಕಿ ಆ ದೋಣಿಯನ್ನ ಮುನ್ನಡೆಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. இன்னைக்கு நிறைய ஊழியம் வந்து ஊழியக்காரனே யாருன்னு என்ன அர்த்தமே தெரியல. ஆக்சுவலி இந்த வார்த்தையை அவங்க தியானம் பண்ணாலே தெரிஞ்சிரும் ஊழியக்காரன் யாருன்னு. ಅನೇಕರಿಗೆ ಸೇವಕರು ಅಥವಾ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರ ಒಂದು ಅರ್ಥವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವರಿಗೆ ಓದಿದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಸರಿಯಾಗಿ. அவங்க மேடையில போகணும், ஏசி இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளவு வியூஸ் வேணும், இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பட் இங்க வந்து ஊழியம், பைபிள்ல ஊழியம்னா இதான் போட்டிருக்குங்க. ಅಲ್ಲಿ ಇಷ್ಟು ಈ ರೀತಿಯಾದಂತ ಎಸಿ ಇರಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಿರ್ಬೇಕು, ಇಷ್ಟು ಜನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರಿತಾ ಇದೆ. அந்த வேலைக்காரனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜனங்களுக்கு தெரியாது. மேல எல்லாம் டீ குடிச்சு காஃபி குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கீழே வேத்து ஊத்தி அந்த கப்பலே முன்னாடி போறதுக்கு அவன் தான் காரணம். அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாது. அவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೋಜು ಮಸ್ತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆವರಿನ ಹನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವ್ರು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. நம்ம ஊழியம் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றது யாருக்கும் தெரியாது. ನಾವು ಸೇವೆ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ நம்ம ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஊழிய சபை மக்களுக்காக ஜெபிப்பது யாருக்கும் தெரியாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. பின்வாங்கி போன சகோதரர்களுக்கு ஆத்ம பாரத்தோட ஜெபிப்பது யாருக்கும் தெரியாது. ಅಲ್ಲಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸಹೋದರನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. பாவத்துல விழுந்திருக்கிற சபை மக்களுக்காக நம்ம பாடுபடுவது யாருக்கும் தெரியாது. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಅಥವಾ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರ್ತಕ್ಕಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா யாருக்கு தெரியும்? ಆದ್ರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ? ஆண்டவருக்கு தெரியும். ದೇವರಿಗೆ. அதான் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையுள்ளவர்களாய் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಕರ್ತನನ್ನ ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವಂತವರಾಗಿ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இங்க நான் ஒரு நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த 4வது அதிகாரம் இந்த 5வது வசனத்துல இல்ல. ஆக்சுவலா 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த சர்வென்ட்னு இருக்குல்ல, அந்த சர்வென்ட்டுக்கு தான் அந்த கப்பல் கீழ போறது. அதான் அர்த்தம் ಅಲ್ಲಿ கிரேக்க பாஷையில. 1 ಕೊರಿಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೇವಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಕ್ಕೆ ಅದೇ
ಸರಿಯಾದಂತ ಒಂದು ಉತ್ತರ அந்த ಎಂಬುದಾಗಿ. அந்த கப்பல்ல வந்து இது கப்பல் ஓட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் அவங்க தான். ಅಲ್ಲಿ ದೋಣಿಯನ್ನ ಮುನ್ನಡೆಸುವಂತ ಒಟ್ಟು ಹಾಕಿ ನಡೆಸುವಂತವ್ರು ಇದಾರಲ್ಲ ಅವರೇ ಎಂಬುದಾಗಿ. ஓகே, அது படிங்க அந்த வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன். பாருங்க, இந்த இடத்துலயும் ஊழியக்காரன் போட்டிருக்கு. இந்த இப்ப நம்ம படிச்ச வசனத்தையும் ஊழியக்காரன் போட்டிருக்கு. கிரேக்க பாஷையில ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம். ஓகேங்களா? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮನೆ ವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಇಲ್ಲಿ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆ ಗ್ರೇಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಒಂದು ಪದಗಳಿಂದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ பட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஊழியக்காரனா யாரு? கப்பல் ஓட்டுற, கப்பலுக்கு உயில இருக்கிற என்னது படகு ஓட்டுறவன் தான் ஊழியக்காரன். ಅಲ್ಲಿ ಸೇವಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಹಡಗಿನ ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಹಾಕುವಂತವನ್ನೇ ನಿಜವಾದಂತ ಸೇವಕ. அடுத்தது அஞ்சாவது அடையாளம் என்னது? 5ನೇ ಒಂದು ಗುರುತು ಏನದು? 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:7 வசனம் படிங்க. 2 ಕೊರಿಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம்னு தெரியும்ல எல்லாருக்கும்? ಆ ಮಣ್ಣಿನ ಗಟ್ಟಗಳಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅರ್ಥ ಆಗ್ತದಲ್ವಾ? எல்லாருக்கும் தெரியும்ல? அது போட்டா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா? ಅದು சும்மா கையில இருந்து புடிச்சு போட்டாலே உடைஞ்சிருங்க. ಅದು ಕೈಯಿಂದ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ್ರೆ ಕೂಡ ಏನಾಗುತ್ತೆ, ಒಡೆದೋಗ್ಬಿಡ್ತದೆ. சோ மண்பாண்டம் யாரு? ಆ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆ ಯಾರು? யாரு? நம்ம தான் மண்பாண்டங்கள். இந்த ஊழியக்காரங்க தான் மண்பாண்டங்கள். ಆ ಸೇವಕರುಗಳೇ ಮಣ್ಣಿನ ಒಂದು ಮಡಿಕೆಗಳು. ஆனா இந்த மண்ணின் பாண்டத்துக்குள்ள என்ன இருக்குது? என்ன போட்டிருக்குது? ஆண்டவருடைய வல்லமை, பயங்கரமான வல்லமை இருக்கு. ಅಲ್ಲಿ ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಬಲ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. புரியுதுல்ல? சோ நம்ம ஈஸியா நம்ம பலவீனர்கள். ನಾವು ಬಲಹೀನರಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அந்த இடத்துல வந்து அந்த டைம்ல மண்பாண்டங்கள்ல குப்பை வைப்பாங்க அந்த இடத்துல. ಆ ಒಂದು ದಿವಸಗಳ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಗಟ್ಟುಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕಸವನ್ನು ತುಂಬಿಸಿಡ್ತಾ ಇದ್ರು. பவுல் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி குப்பை வைக்கிற பாத்திரம் நம்ம மண்பாண்டங்கள், இதுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಸವನ್ನ ತುಂಬಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಗಟ್ಟಗಳು ನಾವು, ಅದರಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಲಾಧಿಕ್ಯವು ಅದರಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்மளே நம்ம தாழ்த்தும் போது ஊழியத்துல ஆண்டவருடைய பவர் கிடைக்குது. அந்த பானையில எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் பானையோட இருந்தேன்னா ஆல்ரெடி நம்ம நிரம்பி இருக்கிறோம், பெருமையா இருக்கிறோம். பட் ஆண்டவரே, வெறும் பானைனா நீர் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமை இருந்தாதான் நான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து ஊழியத்தை செய்ய வைக்கிறார் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ, ನಮ್ಮನ್ನ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಬೇಕು, ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳದೇನೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಪಡುವಾಗ ದೇವರೇ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಖಾಲಿ ಪಾತ್ರ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ತನ್ನ ಬಲಾಧಿಕ್ಯವನ್ನ ಅಲ್ಲಿ ತುಂಬಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ புரியுதுல? வல்லமை தேவன் தரார். ಆ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನ ಬಲವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. யாருக்கு தராரு? ಯಾರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? மண்பாண்டங்களுக்கு தராரு. ಆ ಮಣ್ಣಿನ ಗಟ್ಟಗಳಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னை தாழ்த்தும் போது நான் பலவீனன் அப்படின்னு நான் ஏசப்பட்ட போகும்போது அவர் எனக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு பலன் தராரு, மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஞானம் தராரு, ஜெபிக்கிறதுக்கு பலன் தராரு, ஜெபிக்கிறதுக்கு ஞானம் தராரு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்றார். ಅಲ್ಲಿ ನನ್ನಿಂದ ಅಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿರುವುದು ಅಥವಾ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சரி, அடுத்தது வந்து 6வது காரியம், 6வது ஒரு மார்க் என்னது? 6ನೇ ಒಂದು ಗುರುತು ಏನದು? 8வது வசனத்துல இருந்து 12வது வசனம். 8ನೇ ವಚನದಿಂದ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ சோ நம்மளுக்கு இவ்வளவு பவர் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் ஊழியத்துல வந்தா என்ன ஆகும்? 8வது வசனம் படிங்க, 8ல இருந்து 10 வரைக்கும். ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ಬಲಗಳು ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಯಾವ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ, அப்ப என்ன ஆகும்? 8, 9 எப்படி நம்ம சந்திப்போம்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಂಧಿಸ್ತೇವೆ ನಾವು? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பாருங்க, நம்மளுக்கு ஊழியத்துல பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு பவர் எங்க இருந்து வருது? பவர் பானைக்குள்ள பவர் இருக்குது. பானைக்குள்ள பவர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம தைரியமாய் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಘಟ್ಟದಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಾತ್ಮನ ಬಲ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಸಂಕಟಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಬಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சோ புரியுதா உங்களுக்கு இப்போ எப்படி அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்தை செய்றாருன்னு? எவ்வளோ பாடுகள் சரீரத்துல, எவ்வளோ பாடுகள் மனசுல. ஜனங்க பொய் சொல்றாங்க, பட் ஆனாலும் எப்படி எங்க இருந்து வந்துச்சு பவர்? அவருக்கு பரலோகத்துல வந்த பவர். ಅಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಲಹೀನತೆಗಳು, ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಕಟಗಳು ಇರುವಾಗಲೂ ಸಹ ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ, ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಬಲವು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಅದು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்தது 13ல இருந்து 15 7வது ஒரு அடையாளம், 7வது அடையாளம். 13ರಿಂದ 15ನೇ ವಚನ 7ನೇದಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. போதும் ரொம்ப டைம் இல்ல. சோ விசுவாசித்தேன் ஆதலால் என்ன பண்ணேன்?
பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ பிலீவ் ஃபர்ஸ்ட், ப்ரீச் நெக்ஸ்ட். அதான் போட்டிருக்கேன். பிலீவ் ஃபர்ஸ்ட், ப்ரீச் நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ನಂಬಬೇಕು, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು. சோ ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தின் எனக்கு அனுபவம் இல்ல, வசனத்தின் அந்த விசுவாச அனுபவம் இல்லனா அந்த வசனத்தை நான் பிரசங்கிக்காம இருக்கிறது நல்லது கொஞ்ச நாளைக்கு. ಆ ವಚನದ ಅನುಭವ ನನಗೆ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವಚನವನ್ನು ಬೋಧಿಸುವುದೇ ಇರತಕ್ಕಂಥದ್ದು ಒಳ್ಳೆಯದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ. சோ அதனால தான் நம்ம ஊழியத்துல நம்ம வளர வளர சில டாபிக்ஸ் வந்து நம்ம ஆண்டவர் வந்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு டிலே பண்ணி கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அந்த டாபிக் பத்தி பேச சொன்னாருன்னா நல்லது அந்த டாபிக். ಕೆಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಷಯಗಳನ್ನ ಅಥವಾ ಒಂದು ವಿಷಯಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ವಯಸ್ಸಾದ ನಂತರದಲ್ಲೇ ದೇವರು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಕೊಡುವಂತದ್ದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் விசுவாசிக்கிறேனா, ஃபர்ஸ்ட் அதை நான் ருசி பார்த்திருக்கிறேனா, அனுபவிக்கிறேனா, அப்புறம் வந்து நான் பிரசங்கம் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ನಾನು ಅದನ್ನು ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಮೊದಲು ಅದನ್ನು ನಾನು ರುಚಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾನು ತಿಳಿಸಬೇಕು. இல்லாட்டி என்ன ஆகும்னா வட 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 வடன்னு ಎಲ್ಲದೋ டாபிக் நம்ம பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு அனுபவம், சொந்த அனுபவமே இருக்காது அந்த விஷயத்துல. ಅಲ್ಲಿ ಏನೋ ಅಂತಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಅನುಭವಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணம் ஆகாத பையன் ஊழியம் செய்யறான், பிரசங்கம் பண்றான் அப்படின்னா மேரேஜ் லைஃப்ல அவனுக்கு அவ்வளவு காரியங்கள் அனுபவம் இருக்காது. அதை பத்தி வந்து அவன் பிரசங்கம் பண்ணாம இருக்கிறது நல்லது ஸ்டார்டிங்ல அட்லீஸ்ட். ಒಬ್ಬ ಯವನಸ್ಥರು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆತನು ಮದುವೆ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿರತಕ್ಕಂಥದ್ದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳವರೆಗೆ ಒಳ್ಳೆಯದು. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனுபவம் வேணும், அப்புறம் நம்ம பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும். ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲು ಅನುಭವ ಸಿದ್ಧಿ ಬೇಕು, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತದ್ದು. சரி, 7 ஆச்சு. 8வது ஒரு அடையாளம் என்னது? 8ನೇ ಒಂದು ಗುರುತೇನದು? 16ல இருந்து 18வது வசனம். 16ರಿಂದ 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது ம். அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியமானது, காணப்படாத பர்மனன்ட் மினிஸ்ட்ரி, பர்மனன்ட் ஊழியம் இது. ಇದು ಸದಾ ಕಾಲವು ಇರುವಂತ ಒಂದು ಸೇವೆ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஊழியம் மாதிரி உலகத்துல வேற எந்த வேலையும் கிட்டே வராதுங்க. ஊழியம் தான் கிரேட்டஸ்ட்ங்க உலகத்திலே. ಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. அதான் பர்மனன்ட்ங்க. ಅದೇ ಸದಾ ಕಾಲವು ಇರುವಂತದ್ದು. ஃபார் எக்ஸாம்பிள் சக் ஸ்மித் பாஸ்டர் வந்து மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சாரு. கல்வர் சாப்பல் ஃபவுண்டர். எம்பிபிஎஸ் படிச்சு 1 இயர் படிச்சிட்டாரு எம்பிபிஎஸ். ಪಾಸ್ಟರ್ ಚಕ್ ಸ್ಮಿತ್ ಅವರು ಕಲ್ವರ್ ಚಾಪಲ್ ಫೌಂಡರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು 1 ವರ್ಷ MBBS ಒಂದು ಕೋರ್ಸ್ ಅನ್ನು ಓದ್ತಾ ಇದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. முடிச்சிட்டாரு, 1 இயர் முடிச்சிட்டாரு. 1 ವರ್ಷ ಮುಗಿಸಿದ್ರು. ஒரு பிரசங்கியார் காலேஜுக்கு வந்தாராம். ಪ್ರಸಂಗಿ ಅವರು ಒಂದು ಕಾಲೇಜಿಗೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. வந்து சொன்னாரு, நீங்க எல்லாம் வந்துட்டு சரீரத்துக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க, சரீரம் நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்க நிறைய பிரயாசப்படுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் நீங்க மறந்துடாதீங்க, உங்க ஆத்துமா சரியாவதுக்கு வந்து ஆண்டவர் வந்து உங்களை ஊழியத்துக்கு உங்களை சில பேர் அழைக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ಅಲ್ಲಿ ನೀವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಕೆಲವರನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಓದ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. ಆದ್ರೆ ಕೆಲವರನ್ನ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೆಲವರನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ ஆண்டவர் வந்து அவரோட பேசினாராம். ಆಗ ದೇವರು ಅವರೊಡನೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. அவர் யோசித்தாராம் வீட்டுக்கு போயிட்டு. ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் டாக்டர் ஆனா அவங்க சரீரத்தை தான் நான் ரெடி பண்ண முடியும். ನಾನು ವೈದ್ಯನಾದ್ರೆ ಅವರ ಶರೀರವನ್ನ ಮಾತ್ರ ನಾನು ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗ್ತದೆ. ஆனா நான் ஆண்டவருடைய வசனத்தை போதிச்சேனா அவங்களுடைய நித்திய காரியங்கள், காணாதவைகள் நித்தியமானதுன்னு இருக்கு வசனம். சோ அதை வந்து நான் அஃபெக்ட் பண்ண முடியுமே அப்படின்னு வந்து அவர் யோசித்தாராம். ಆದ್ರೆ ಆತ್ಮಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಸರಿಪಡಿಸುವಂತದನ್ನ ನಾನು ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಕಾಣದಿರ್ತಕ್ಕಂಥದ್ರವರೆಗೂ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ನಡೆಸುವಂತ ನಿತ್ಯತ್ವದವರೆಗೂ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. உடனே அந்த கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாராம். எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல நின்னுட்டாராம். ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು MBBS ಕೋರ್ಸ್ ಇಂದ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಧಕ್ಕೆ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நின்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டாராம், பைபிள் காலேஜ் படிக்க போயிட்டார். ಅಲ್ಲಿಂದ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ பாருங்க, வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நான் யாரையும் சொல்லவே இல்லை. அப்படிலாம் நீங்க அப்படி நான் சொல்ல வரல. பட் ஆண்டவர் பேசினா எது முக்கியம்ன்றது நம்ம அறிவோம். ದೇವರು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ರೆ ಯಾವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. உலகம் முழுவதும் ஆதாயம் படுத்திக் கொண்டு தன் ஆத்மாவை இழந்தா என்ன அப்படின்னு ஏசப்பா கேள்வி கேட்கிறாரு. சோ அதுக்கு பாருங்க, ஏசப்பா எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு. உலகத்துல இருக்கிற கோடி லட்சம் கோடி 1000 கோடி சொத்துக்கும் ஒரு சின்ன ஆத்மாக்கும் ஒப்பிடவே முடியாதுங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕವನ್ನೇ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನು ಉಪಯೋಗ ಎಂಬುದಾಗಿ ಆ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತಹ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ನಾನು ಆದಾಯ ಪಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಹೋಲಿಕೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எலான் மஸ்க் பெருசா ஒரு ஸ்லம்ல ஒரு சின்ன பையன்
ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டு வர்றது பெருசா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு அந்த பையனை தான் சொல்வார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲನ್ ಮಸ್ಕ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ಸ್ಲಮ್ ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ದೇವರನ್ನ ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹಾದಿಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ಸ್ಲಮ್ ಇರತಕ್ಕಂಥ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவருடைய கணக்கை நம்ம சீக்கிரம் மைண்ட்ல கொண்டு வந்துடணுங்க. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கணக்கை நம்ம கொண்டு வருமோ, கீழானவைகள் பின்னானவைகளை வந்து ஆண்டவர் மேல தூக்குவார். உலகத்துல பெரிய தாளங்கள்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டவருடைய பார்வையில். ಅಲ್ಲಿ ದೇವರ ಲೆಕ್ಕಾಚಾರಗಳನ್ನ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಗಳಿಂದ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಳಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮೇಲಾಗ್ತದೆ, ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಕೆಳಗಡೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇರ್ತಂತ ವಿಷಯಗಳು. சரியா? சோ இந்த 4வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? 8 அடையாளங்கள், ஊழியத்தின் அடையாளங்கள். இத நம்ம 8 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, எஸ்பெஷலி நம்ம சோர்வா இருக்கும்போது, இந்த 8 காரியங்களை நீங்க போய் பார்க்கும்போது, அப்போ நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். எதுக்கு நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க? எப்படி ஊழியத்தை செய்றீங்க? எதுக்காக செய்றீங்க? அதெல்லாத்தையும் ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நம்மளுக்கு காட்டுறார். ಈ ಅಧ್ಯಾಯಗಳ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾರೆ 8 ಗುರುತುಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸೇವೆಗಳನ್ನ, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು, ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. அடுத்தது 5வது அதிகாரம் முதல் 10 வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ಮುಂದಿನ ಭಾಗ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 10 ವಚನಗಳಲ್ಲಿ ಈ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 2 விதமான வீடு இருக்கு. 2 விதமான வீடை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசுறார். ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು 2 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಟ್ಟಡದ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம சரீரம் என்ற டெம்பரரி வீடு, ಶಾರೀರಿಕ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕವಾದಂತ ಮನೆ, பரலோகத்துல நமக்கு கிடைக்க போற இன்னொரு சரீரம், நித்திய சரீரம். அது வந்து பர்மனன்ட் பாடி. இது டெம்பரரி பாடியில இருக்கிறோம் நம்ம. பர்மனன்ட் பாடியை பத்தி கம்பேர் பண்றார். ಅಲ್ಲಿ ಪರಲೋಕ ಎಂಬತಕ್ಕಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. படிப்போம். 5வது அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ. பூமிக்குரிய கூடாரமாகிய ம். நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, கூடாரம், டென்ட்டா, பில்டிங்கா. சோ நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம சரீரம் என்னது? ஒரு டென்ட். ಇಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಹ, ನಮ್ಮ ಶರೀರವಾದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗುಡಾರ, டென்ட், அவ்வளவுதான். ಗುಡಾರ ಅಷ್ಟೇನೆ. ஆனா பர்மனன்ட் பில்டிங் எங்க இருக்கு நம்மளுக்கு? ಆದ್ರೆ ಶಾಶ್ವತವಾದಂತ ಕಟ್ಟಡ ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಗೆ? பரலோகத்துல இருக்க ஆண்டவர் கொடுப்பாருங்க. ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ, ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. நீங்க வீட்டுக்கு போய் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை படிங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுல நம்ம சரீரம், புது சரீரம் எப்படி இருக்குன்னு நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 2-3 ವಾರದ ಹಿಂದೆ 1 ಕೊರಿಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೂತನವಾದಂತ ಶರೀರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அது அழியாதது, மாறாதது, அது வந்து நித்தியம் உள்ளது, மகிமை உள்ளது அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சரீரம். அதுல கேன்சர் நோய் இருக்காது, அது வேத்து ஊத்தாது, அதுக்கு பல்லு ஒடியாது, பல்லு கொட்டாது, முடி கொட்டாது, எதுவும் ஆகாது. வித்தியாசமான ஒரு மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳಂತ ಮಹಿಮೆಯ ಶರೀರವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಲೋಪದೋಷಗಳು ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಶರೀರವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இதை நம்ம அப்பப்போ நினைவு கூறணும். எனக்கு இன்னைக்கு அப்பா கை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா ஓகே, பரலோகத்துல நம்மளுக்கு நல்ல சூப்பரா இருக்கிற கை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைவு கூறணும். அது ನಾವು ನೆನಪು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಕೈಗಳು ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೂತನ ಶರೀರವನ್ನ ಯಾವುದೇ ಲೋಪದೋಷಗಳು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அங்க வலி இல்ல, கண்ணீர் இல்ல, அங்க பாவம் இல்ல, ಪರ್ಫೆಕ್ಟಾன ஒரு சரீரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, ದುಃಖವಿಲ್ಲ, ಪಾಪವಿಲ್ಲ, ಯಾವುದೇ ಇಲ್ಲ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳಂತ ಶರೀರವನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இங்க இருக்கும்போது இந்த பழைய சரீரம் எப்படி இருக்கா? 3 காரியம். இட் இஸ் பெரிஷிங் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட். அது என்ன ஆயிட்டு இருக்கு? மோசமாயிட்டே இருக்கு. ஒரு நாள் சரீரம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இல்ல, மோசமாயிட்டே இருக்கு. முடி கொட்டதான் செய்யும். முடி ಜಾಸ್ತಿ ஆகாது 90 இயர்ஸ் ஆகும்போது. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಶರೀರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ಷೀಣಿಸ್ತಾನೆ ಹೋಗ್ತದೆ. ಅದು ಕೂದಲುಗಳು ಉದುರ್ತಾನೆ ಹೋಗ್ತದೆ ಹೊರತು ಅದು ಬೆಳೀತಾ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எஸ்பெஷலி லேடிஸ் வந்து அவங்க குளிச்சிட்டு வெளியே வந்து தலை வரும்போது கையில கொஞ்சம் முடி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பேஜார். அந்த டே ஃபுல் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ತ್ರೀಯರು ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂದಲುಗಳು ಉದುರುವಾಗ ಆ ದಿವಸ ಪರ್ಯಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೂದಲುಗಳ ಕುರಿತಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் அல்ல, ஜென்ஸும் பண்றாங்க. எல்லாருக்கும் ஏன்னா ஒரு கவலை நம்மளுக்கு. ಆ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂಡ ಕೆಲವರಿಗೆ ಕೂಡ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಚಿಂತೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு நாளும் நம்மளோட வெளியான மனுஷன் 16வது வசனம் என்ன போட்டிருக்கு? 4:16 4ನೇ 16ನೇ though our outer person is being destroyed. ஒரு நாள் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்ம சரீரம் குறைஞ்சிட்டே வந்துட்டு தான் இருக்கு நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಹವು ಏನಾಗ್ತದೆ? ನಾಶವಾಗುತ್ತಾನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. புரியுதுல்ல? நம்ம சரீரம் வெளிப்படையான சரீரம். ನಮ್ಮ ಶರೀರ ಅದು ಬಾಹ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಶರೀರ. பட் ஆனா இந்த சரீரத்துல கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். நம்ம இந்த சரீரத்துல நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்கிறோம். இப்போ 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா
1% தான் இந்த நம்ம 80 இயர்ஸ் உலகத்துல இருக்கணும், 70-80 வருஷம் இருக்கிறோம்னா அது 1% தான். 100ல 1 தான் நம்ம வந்து இந்த சரீரத்தோட நம்ம ಇங்க இருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಈ 80 ವರ್ಷಗಳವರೆಗೆ ನಾವು ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕೇವಲ 1% ಮಾತ್ರವೇ ಆ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಇರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இது வந்து சீக்கிரம் கடந்து போயிடும். இட் இஸ் பாசிங், இட் வில் பாஸ் அவே அப்படின்னு போட்டிருக்கீங்க 17-18வது வசனம். ಅಲ್ಲಿ 17-18ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಬೇಗನೆ ನಶಿಸಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது 5வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பாப்போம். 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து ஆ. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்படி ஏங்க க்ரோன் பண்றோமா, தவிக்கிறோமா இந்த சரீரத்துல. ஐயோ அப்பா எப்பதான் ஆண்டவரே இந்த சரீரத்துல இருந்து எங்களுக்கு புது சரீரத்தை கொடுப்பீர் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம வாஞ்சித்து கொண்டே இருக்கிறோம். ನಾವು ಈ ಶರೀರದ ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ನೂತನ ಶರೀರವನ್ನ ಯಾವಾಗ ನೀವು ಕೊಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷಿಸುವಂತವರಾಗಿನೇ ಇರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ புதிய சரீரத்தை பத்தி நான் பேசுறேன். இப்ப பழைய சரீரத்தை பத்தி பார்த்தோம், நம்மளுடைய இப்ப இருக்கிற சரீரம். புதிய ஆண்டர் கொடுக்க போற சரீரத்தை பத்தி இப்ப நேரம் ಈಗ ನಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಇನ್ಮೇಲೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ನೂತನ ಶರೀರದ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತೇನೆ. 5வது வசனம் பாருங்க. 5வது அதிகாரம் 5வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இப்ப பாருங்க, இப்ப ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற இன்ஸ்டால்மெண்ட்டை தேவன், அச்சாரான என்னது இன்ஸ்டால்மெண்ட், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்மளுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்காரு. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஏசப்பா கொடுத்திருக்காரு. இப்படிதான்ப்பா இருக்கும் பரலோகத்து அனுபவம், வந்து இந்த ஆவியில இருக்கிற அனுபவம் தான் பரலோகத்துல உனக்கு இருக்கும் 100% அப்படின்னு ஆண்டர் கொடுக்கிறாரு. ಇಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನುಭವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನ ಮೊದಲ ಒಂದು ಕಂತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಚಕಾರವಾಗಿ ನಮಗೆ ಈಗಲೇ ಇಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இது சும்மா ஒரு டேஸ்ட் தான், இது ட்ரெய்லர் மாதிரி தான் இது. ಇದು ಒಂದು ವಿಧವಾಗಿ ಟ್ರೈಲರ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ. சோ இன்னொரு 5வது வசனத்தை இது யார் பிளான் பண்ணிருக்கா, ஆண்டவர் பிளான் பண்ணிருக்காரு. நம்மளுக்கு ஒரு இன்னொரு சரீரத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வந்து பிளான் பண்ணிருக்காரு நம்மளுக்கு. ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ನೂತನ ಶರೀರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರೇ ಮೊದಲೇ ಯೋಜನೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் 6வதுல இருந்து 8வது வசனம் படிங்க. 6ರಿಂದ 8ನೇ ವಚನ. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதாங்க உலகத்துல இருக்கும்போது நம்ம வாஞ்செல்லாம் என்னன்னா, நம்மளுக்கு எப்போ ஆண்டர்கிட்ட ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு நம்ம போவோம், ஒரு நாள் ஆண்டோடைய முகமுகமா பறிக்க போறோம். இப்ப சும்மா 70 வருஷம் தான் இந்த உலகத்துல, எவ்வளோ நித்தியமா ஆண்டர் கூட இருக்க போறோம். சோ என்ன பண்றோம், ஒரு ஏக்கம் வருது நம்மளுக்கு. வயசாக ஆக ஒரு ஏக்கம் வருது, எப்போ ஆண்டருடைய சந்நிதியில போவோம், எப்போ ஆண்டோடைய சந்நிதிக்கு நம்ம போவோம் அப்படின்றது. ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಯಾವಾಗ ನೀವು ದೇವರನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ದರ್ಶಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ, ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂತ ಆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯನ್ನ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. சோ இதான் கிறிஸ்தவனுடைய அனுபவங்க இது. ಇದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಒಂದು ಅನುಭವಗಳು. நீங்க எப்பவும் வந்து ஆண்டவர் எப்பதான் போவேன் அப்படின்னு அதே யோசிச்சுட்டு இருக்க, ஒரு உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு கணவனா, மனைவியா நிறைய பொறுப்புகளை கொடுத்திருப்பாரு, அதை நம்ம நிறைவேற்றணும். பட் ஆனாலும் நம்ம ஒரு மனசு எங்க இருக்கும், ஒரு காலு பரலோகத்துல, ஒரு காலு ಭೂಮಿயில நம்மளது இருக்கும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತವ್ಯವನ್ನ ಅದನ್ನ ತಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ತಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅದನ್ನ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಪರಲೋಕದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇರಬೇಕು, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು ಇರಬೇಕು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದ ಮೇಲೆ ಒಂದು ಕಾಲುಗಳು. சோ நீங்க புதிய ஏற்பாட்டு நீங்க நிறைய படிச்சீங்கன்னா, எப்பவும் அப்போஸ்தலர் பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அப்பப்போ எழுதுவாங்க. ஒரு புக்கத்துல எல்லா இடத்துலயும் நான் எழுதி வச்சிருக்கிற இந்த குறிப்பை இப்ப கொடுக்க முடியாது. என்னன்னா, எப்பவும் வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஏசப்பா வருகைக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஏசப்பா வந்து அங்க ஏசப்பா பிரசன்னத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டே இருங்க, வெயிட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு தான் வந்து வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಪೇತ್ರನ ಅನೇಕರು ಬರ್ತಾರೆ, ವಚನಗಳನ್ನು ಗುರ್ತು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರ್ತನ ಬರುವಿಕೆಗಾಗಿ ಅಥವಾ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಎದುರು ನೋಡುವಂತವರಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால 9வது வசனம் என்ன சொல்லுது, 9, 10வது வசனம் சொல்லி முடிச்சிருவோம் இந்த பாயிண்ட். ಆ 9, 10ನೇ ವಚನ ಓದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ಮುಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம பரலோகத்துல இருக்கிறோமோ பூமியில இருக்கிறோமோ, நம்மளுடைய நோக்கம் என்னது, எப்படி ஏசப்பாக்குனா பிரியமா இருக்கிறது, அவ்வளவுதான். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்ம ஒரு நாள் என்ன பண்ண போறோம், ஆண்டவர் முன்னாடி நம்ம நிக்க போறோம். ஆண்டவர் நம்ம பண்ண ஊழியத்துக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு பிரைஸ் கொடுப்பார். அது என்ன மாதிரி பிரைஸ் கொடுப்பார், அதை ஏசப்பா தான் டிசைட் பண்ணுவார். ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ನ್ಯಾಯಾಸನದ ಮುಂದೆ ಹೋಗ್ತೇವೆ. ನಾವು ಮಾಡಿದಂತ ಸೇವೆಗೆ ಕರ್ತನು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ, ಅದು ದೇವರು ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತಿದೆ. சரியா? சோ இதான் நம்மளுடைய டெம்பரரி கூடாரம், ಪರ್ಮನೆಂಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್, ಪರಲೋಕದಲ್ಲಿ இருக்க ಪರ್ಮನೆಂಟ್ ಬಿಲ್ಡಿಂಗ್. ಇದೆ ತಾತ್ಕಾಲಿಕವಾದಂತ ಗುಡಾರ ಮತ್ತು ಶಾಶ್ವತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಟ್ಟಡದ ಎಂಬುದಾಗಿ. சரியா? அடுத்தது எதுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணணும்,
ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತ್ಮಾದಾಯ ನಾವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು? 5வது அதிகாரம் 11ல இருந்து 21வது வசனத்துல இது போட்டிருக்கு. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11ರಿಂದ 21ನೇ ವಚನದವರೆಗೆ எதுக்கு ஆத்துமாக்கள் தான் முக்கியம்? உலகமே ஆதாயம் பண்றது முக்கியம் அல்ல. ஆத்துமாக்கள் எதுக்கு முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம இயேசு கிறிஸ்துட்ட நம்ம கத்துக்கலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಆತ್ಮಾದಾಯ ಮಾಡುವಂತದ್ದು ಏಕೆ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋಣ. சோ ஃபர்ஸ்ட் ಮೊದಲನೇದಾಗಿ நம்ம மைண்ட் குருடா இருந்துச்சு. நம்ம மைண்ட் குருடா இருந்துச்சு. 4வது அதிகாரம் 4ல இருந்து 6வது வசனம். ಅಲ್ಲಿ ರೆಫರೆನ್ಸ್ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ brother. 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ರಿಂದ 6ನೇ ವಚನದವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ಏನಾಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಕುರುಡಾಗಿತ್ತು. நம்ம குருடா இருந்தோம். ஆண்டவர் சத்தியம் என்னன்னே தெரியல நம்மளுக்கு. வெளிச்சத்துல இல்ல, நம்ம இருட்டுல நடந்தோம். எங்க போறோம், நம்ம போறோமா, ரைட்டா போறோமா, கரெக்டான பாதை போறோமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாதுங்க. ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಥವಾ ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಮನಸ್ಥಿತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ಲಿಲ್ಲ. இன்னைக்கு நான் காலையில பிரசங்கம் பண்ணது போல பாவத்துல நம்ம என்ன கடந்தோம், என்னவா இருந்தோம், நம்ம லாசரு போல நம்ம என்ன இருந்தோம், செத்து போயிருந்தோம் பாவத்துல. ಅಲ್ಲಿ ಪಾಪದಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ಒಂದು ಮುಂಜಾನೆ ಸಂದೇಶದ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಪದಲ್ಲೇ ನಾವು ಸತ್ತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ இப்படி மைண்ட் குருடாயி, கண்ணு குருடு இல்ல, மைண்ட் குருடாயி பாவத்துல செத்து இருக்கிற நிலைமையில ஒரு காரியம் நடந்துச்சுங்க. ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸು ಸತ್ತು ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲ ಪಾಪವು ಸತ್ತು ಹೋದಂತ ಮನಸ್ಸು ಸತ್ತು ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. 2வது பாயிண்ட் 5வது அதிகாரம் 21வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். புரிஞ்சுல எல்லாருக்கும்? சோ நம்ம இப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில பாவமே அறியாத, பாவமே பண்ண முடியாத இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக நம்ம பாவத்தை அவர் மேல சுமத்திட்டாருங்க. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಪಾಪದ ಸ್ವಭಾವದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಪ ಸ್ವಭಾವ ಇಲ್ಲದೆ ಪಾಪದ ಜ್ಞಾನವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಬಲಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இதாங்க உலகத்திலே பெரிய gift. ಇದೇ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ. நம்ம சின்ன ஒரு பர்த்டே கிஃப்ட்ಗೆ ಸಂತೋಷமாயிரும். ನಾವು ಚಿಕ್ಕದಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬದ ಉಡುಗೊರೆಗಾಗಿ ನಾವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀವಿ. கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸுக்கே சந்தோஷமாயிரும். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಡ್ರೆಸ್ಗೆ ನಾವು ಸಂತೋಷ ಪಡ್ತೀವಿ. பட் நிஜமான gift என்னதுன்னா என் பாவம் இயேசுப்பா மேல. ನಿಜವಾದಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಪಾಪ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ, அவர் மேல சுமக்கப்பட்டுச்சுங்க. ಆತನ ಮೇಲೆ ಅದು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ இது என்னது, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்றாரு, ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்து ஏசப்பா பாட்டுல ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿ அப்படின்னு ஏசப்பா பார்த்து சொல்றாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன ஆயிருச்சு, எப்போ நான் ஏசப்பாட்ட நான் வந்து விசுவாசத்தோட வந்து ஏசப்பா என் பாவத்தை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஆத்மாவை கொடுக்குறோமோ, அப்போ 5வது அதிகாரம் 17வது வசனம் நடக்குதுங்க. ಯಾವಾಗ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಒಪ್ಪಿಕೊಳ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನ ಕೊಡ್ತೀವಿ, ಅವಾಗ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. 5வது அதிகாரம் 17வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ ஒரு புது சிருஷ்டியா மாறிடும் நம்ம. ಆಗ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. அது வரைக்கும் நம்ம வேற மாதிரி இருந்தோம். நம்ம வேற இருதயம் இருந்துச்சு, கல்லான இருதயம் இருந்துச்சு. இப்ப மெதுவான இருதயத்தை ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்குறாரு. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಕಲ್ಲಾದಂತ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿತ್ತು, ಈಗ ನೂತನವಾದಂತಹ ಮೃದು ಹೃದಯವನ್ನ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ. அடுத்து 11வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், therefore we know the fear of the Lord. அப்படின்னா கர்த்தருடைய பயத்தை நம்ம அறிந்து கொள்றோம். கர்த்தருக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கல நம்ம, இப்ப கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಭಯವು ನಮಗಿರುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತದನ್ನ ನಾವು ಕಲ್ತುಕೊಳ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. மத்தவங்களுக்கும் சொல்றேன், ஏய் ஏசப்பாக்கு மரியாதை கொடுப்பா, ஏசப்பாக்கு மரியாதை கொடுப்பா. நான் வந்து மரியாதை கொடுக்காம இருந்தேன், கர்த்தர் பயத்திலே நான் இல்லாம இருந்தேன். இப்ப கர்த்தருக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயப்படுறதா என்னது, கர்த்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನಾನು ಮೊದಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಭಯಪಡದವನಾಗಿದ್ದೆ, ಈಗ ನಾನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡವನಾಗಿ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರ್ರಿ. எப்படி ஆண்டவர் வந்து லாசரு குடும்பத்தை நேசித்தாரோ அப்படியே உங்களையும் நேசிக்கிறார். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಲಾಜರನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟರು, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இங்க பாருங்க 14வது வசனம் பாருங்க, 5வது அதிகாரம் 14வது வசனம். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், இதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸ್ತೇವೆ. என் மைண்ட் குருடா இருந்துச்சு, ನನ್ನ ಮನಸ್ಸು ಕುರುಡಾಗಿತ್ತು, பாவத்துல செத்து இருந்தேன். ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೆ. ஏசப்பா எனக்காவது பாவமானாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗಾಗಿ ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾದರು, என்ன புது சிருஷ்டியா மாத்திட்டாரு, ನನ್ನನ್ನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சேன். ದೇವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸುವುದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆண்டவருடைய அன்பு என் நெருக்கி ஏகுது, என் இருதயத்துல அப்படியே ஏவுறதுனால என்ன பண்றேன், இப்ப நான் ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்றேன். ದೇವರ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಹರಿಯುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. புரிஞ்சுல? இந்த 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்காம நம்ம ஊழியம் செஞ்சோம்னா
நம்ம ಟಯರ್ಡ್ ஆயிரும் ஊழியத்துல. ಈ 5 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅನುಭವಿಸದೆ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ನಾವು ಸುಸ್ತಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ ಸೇವೆ So, ವಿಚಾರದಲ್ಲಿ. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ? ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு நம்மளுக்கு. ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. 18-19 வசனம் படிங்க. 18-19ನೇ ವಚನ. இவையெல்லாம் ஆ. தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். என்ன ஊழியம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மள ஒப்புரவாக்குறாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒப்புரவாக்குற ஊழியத்தை கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಮೊದಲು ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಾದ ನಂತರ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அதென்னவெனில் ஆ. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்னது இது அர்த்தம்? ஒப்புரவுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் அர்த்தம் புரியாது எல்லாருக்கும். சோ நான் வந்து அது எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತದ್ದು ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಅದನ್ನ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ஃபர்ஸ்ட் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ಮೊದಲು ನನಗೂ ದೇವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸ್ನೇಹ ಭಾವ ಬೆಳಿತದೆ. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டருக்கும் நானும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டேன். முன்னாடி வந்து ஆண்டர்கிட்ட பிரிஞ்சிருந்தேன், ஒப்புரவு இல்லாம இருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். நானும் ஆண்டவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ಈ ಮೊದಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ದೇವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಭಾವ ಇರ್ಲಿಲ್ಲ. ಈಗ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಭಾವ ಇಲ್ಲದೆ ನನಗೆ. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஆத்துமாதாயம் என்னது? ಆತ್ಮ ಆದಾಯ ಅಂದ್ರೆ ಏನು? இங்க என்ன சொல்லுது வசனம்? இந்த ஊழியத்தை நீங்க ஒப்புரவாக்குற ஊழியத்தை எல்லாருக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಈ ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತ ಸಮಾಧಾನದ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನಿದು? ஏசப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಸ್ನೇಹಿತರಾಗ್ರಿ. ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம். ಆ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಸೇವೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ. யாரத்த பத்தி சொல்றோம்? ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀವಿ? ஏய் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணுமா அப்படின்னு கேக்குறோம். ನಿಮಗೊಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಬೇಕಾ ಎಂಬುದು. நேத்து ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணு வந்தாங்க இங்க சர்ச்சுக்கு. ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥರು ಬಂದ್ರು. நான் கேட்டு சொன்னதுதான். ನಾನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ನಿಮಗೆ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು ಇರ್ತಾರೆ. நீங்க ஆனா நிஜமான ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு வேணுமா? ನಿಜವಾದಂತ ಸ್ನೇಹಿತರು ನಿಮಗೆ ಬೇಕಾ? அவர் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா? ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ನೇಹ ಭಾವ ಬೇಕಾ? நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರನ್ನ ನಂಬಿ ಯಾಮಾರಿಕೆಗಳು. நீங்க சில காரியங்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிருப்பீங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಂಬಿ ಬಿಟ್ಟು ನೀವು ಯಾಮಾರಿಸಿರ್ತೀರಿ. சொந்தக்காரங்களை நம்பி ஏமாறி இருந்துட்டு போயிருங்க. ಸ್ವಂತದವ್ರನ್ನ ನಂಬಿಟ್ಟು ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾಮಾರಿಸುವಿಕೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತೀರಿ. ஆனா உங்களை மாற்றக்கூடிய, உங்களுக்காக அடிக்கப்பட்ட, உங்களுக்காக ரத்த சிந்தின ஒரு ஃப்ரெண்ட் வேணுமா அப்படின்ற என்ன பண்றது? இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த சமாதானப்படுத்துற ஊழியம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ಅಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದಂತ ನಿಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಸ್ನೇಹ ಭಾವ ನಿಮಗೆ ಬೇಕಾ ಎಂತಕ್ಕಂತ ಒಂದು ಸುವಾರ್ತೆ. சோ நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நம்மள அனுப்புறாரு ஊழியத்துக்கு. நீ போய் ஆத்மாதாயம் பண்ணு. நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். உலகத்துக்கிட்ட எல்லாருக்கூடயும் நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீ போய் நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லு உலகத்துக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆಶಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅಭಿಲಾಷಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಪರ್ಯಂತ ಹೋಗಿ ನೀವು ತಿಳಿಸಲ್ಪಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்றாரு அந்த ஊழியத்தை? ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஆத்மா உலகமே கிறிஸ்டியன் ஆகணும்னா ஏசப்பாக்கு எவ்வளவு நேரம் போதும்? 2 செகண்ட்ஸ் போதுமா? 2 செகண்ட்ஸ் போதும்ல. எல்லாரும் மைண்டையும் மாத்துறதுக்கு ஏசப்பாக்கு எவ்வளவு நேரம்? 2 செகண்ட்ஸ் போதுங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮನಸ್ಸನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ 2 ಸೆಕೆಂಡ್ಗಳು ಸಾಕು. போதும்ல. ஆக்சுவலி 1 செகண்ட் போதும். அதே ஜாஸ்தி. ಅದೇ ಸೆಕೆಂಡ್ ಸಾಕು, ಅದೇ ಜಾಸ್ತಿನೇ. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? 20வது வசனத்தை பாருங்க. 20ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்நானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்றோம். ஆண்டவர் நம்மள சொல்றாரு, போய் வேண்டிக் கொள்ளுப்பா. உலகத்துல போய் வேண்டிக்கோ. ஏசப்பா கூட ஃப்ரெண்டாவன் வேண்டிக்கோ அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನು ಸ್ನೇಹಿತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ನೀನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀನು ಬೇಡಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் நம்மள அனுப்புறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மள வந்து ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அனுப்புறாரு உலகத்துக்குள்ள. ನಮ್ಮನ್ನ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கன்னடத்துல என்ன பேரு? அதுக்கு we are ambassadors, ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ರಾಯಭಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ராயபாரிகள்னா யார் தெரியுமா? இப்போ இந்தியால இருந்து அமெரிக்காக்கு என்ன பண்ணுவாங்க? இந்தியன் கவர்மெண்ட்ட, இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அமெரிக்காக்கு என்ன போவார்? ஒருத்தர் அம்பாசிடர் போவார். புரியுதுல? அம்பாசிடர்னா தெரியல உங்களுக்கு? ஒரு அவர் வந்து என்ன பண்றாரு? அவர்தான் வந்து நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு இந்தியாவை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಭಾರತದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ಭಾರತ ದೇಶವನ್ನ ಪ್ರತಿನಿಧಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರತಿನಿಧಿಗಳಾಗಿ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ತಾರೆ. சோ இப்போ என்னது? தூதுவர் அப்படின்னு கன்னடால தமிழ்ல சொல்லுவாங்க. ಇಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಅಥವಾ ರಾಯಭಾರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. சோ அவங்க வேலை என்னது? ಅವರ ಕೆಲಸ ಏನು? இந்தியா பத்தி கிரேட்டா சொல்றது. எங்க? ಅಮೆರಿಕಾல போய் சொல்லுவாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಾರತದ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ತಿಳಿಸುವಂತದ್ದು. எல்லாட்டும் அமெரிக்காரன்ட்ட போய் சொன்னோம், இந்தியா வந்து இப்படிங்க, இந்தியால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பிசினஸ் பண்ணுங்க, இந்தியால வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்தியா பத்தி கிரேட்டா சொல்றது அவங்க. ಅಲ್ಲಿ ಭಾರತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೂಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಬಹುದು, ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವ್ಯಾಪಾರಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಭಾರತದ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತದ್ದು. இப்ப ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு? நம்ம யாரோடைய
தூதுகள் என்ன தூதுவர். ஏசு கிறிஸ்துவோட அம்பாசிடர்ஸ். வி ஆர் கிரைஸ்ட் அம்பாசிடர்ஸ். ಅದು ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ರಾಯಭಾರಿಗಳಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. சோ நம்மளுடைய வேலை என்ன? ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು? ஏய் நான் ஏசப்பா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்பா. ನಾನು ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದೇನೆ. நீ ஃப்ரெண்ட் ஆவறியா? ನೀನು ಸ್ನೇಹಿತನಾಗ್ತೀಯಾ? உனக்கு ஃப்ரெண்ட் வேணுமா? ನಿನಗೆ ಸ್ನೇಹಿತ ಬೇಕಾ? இதாங்க ஊழியம். ಇದೇ ಸೇವೆ, இதான் ஆத்தும ஆதாயம். ಇದೇ ಆತ್ಮಾದಾಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. காலேஜுக்கு போறோம், ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஜெயிலுக்கு போறோம், ரோடுக்கு போறோம். ஏசப்பா மாதிரி ஃப்ரெண்ட் வேணுமா? உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணுமா? அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல யாரும் ஃப்ரெண்ட் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೆಲಸಗಳಿಗೆ ಹೋಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿನಗೆ ಯೇಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. ஏன்னா அவரு என்னோட ஃப்ரெண்டுங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನನ್ನ ಸ್ನೇಹಿತ, எனக்காக ரத்தம் சிந்தின ஃப்ரெண்டுங்க. ನನಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ என்னோட ಸ್ನೇಹಿತ, கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க. ನನ್ನ ಜೊತೆಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ, எனக்காக யாவும் செய்து முடிக்கிற ஃப்ரெண்டுங்க. ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುವಂತ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ. சோ புரியுதுல? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவுங்க. ಆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಾವನಾತ್ಮಕ ವಿಷಯ. கிறிஸ்டியன் லைஃப் வந்து வெறும் ரூல்ஸ் இல்ல, ஒரு உறவு. ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அப்புறம் தான் கமாண்ட்மெண்ட்ஸ். ಅದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಆದ ನಂತರದಲ್ಲೇ ಕಟ್ಟಳೆಗಳು ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ இதுக்கு தான் ஆத்தும ஆதாயம் பண்றோம். ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತ್ಮಾದಾಯಗಳನ್ನ ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. அடுத்தது இப்போ ஒரு பெரிய ஒரு இதுல அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன், நான் நெக்ஸ்ட் போயிரு. 6வது அதிகாரத்துல 4ல இருந்து 10வது வசனத்துல 28 ரியாலிட்டிஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றேன். ரியாலிட்டிஸ்னா ஊழியத்துல இருக்கிற 28 காரியங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அழகா எழுதுகிறார். ಅಲ್ಲಿ 28 ಸೇವೆಯ ಭಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 10ನೇ ವಚನದವರೆಗೂ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த வந்து நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ಇದನ್ನ ஊழியத்துல நீங்க சோர்வே ஆக மாட்டீங்க. ಇದನ್ನ ನೀವು ಓದಿದ್ರೆ ಸೇವೆ ವಿಚಾರದಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. இப்படிதான் ஊழியம் இருக்கும் அப்படின்னு நம்ம என்டர் ஆகணும். இதை வந்து நான் வந்து இந்த 28 பாயிண்ட்டையும் ಬ್ರದರ್ ಎಲ್ಲಾ ಚರ್ಚಲ್ಲೂ ಎಲ್ಲ ஊழியக்காரங்களுக்கு ಕೊಡೋಣ ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದೀನಿ. ಇದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಸೇವಕರಿಗೂ ಇದು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஊழியம் எப்படி இருக்கும்? ஊழியத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போட நம்ம ஊழியத்துக்கு போகணும். ಯಾವ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ನಾವು ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಲ್ಪಡಬೇಕು. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாப்போம். 28 காரியங்களையும் பாத்துருவோம். பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் இன்னைக்கு. 28 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡೋಣ, ಅದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஓகே, 4வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ மிகுந்த பொறுமையிலும் பொறுமையோட ஊழியம் செய்யறதுங்க. நம்பர் 1 பொறுமையோட ஊழியம் செய்யறது. 2வது ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಎಂಬುದಾಗಿ. 2வது உபத்திரவங்களிலும் உபத்திரவத்துல ಸಂಕಟಗಳಲ್ಲಿ. 3வது நெருக்கங்களிலும் நெருக்கத்திலே ஊழியங்களை செய்வது. ಕೊರತೆಗಳಲ್ಲಿಯೂ. அடுத்தது இடுக்கண்களிலும் இடுக்கங்களிலே ஊழியம் செய்வது. ಇಕ್ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿಯೂ. அடிகளிலும் அடி வாங்கி ஊழியம் செய்யறது. அடி வாங்கி ஊழியம் செய்யறது. ಪೆಟ್ಟುಗಳಲ್ಲಿಯೂ. காவல்களிலும் காவல்கள் அப்படின்னா ஜெயில போட்டு ஊழியம் செய்ய வைக்கிறாங்க. ಸೆರೆಮನೆಗಳಲ್ಲಿಯೂ. கலக்கங்களிலும் கலக்கங்கள். எபேசு பட்டணத்துல பவுலுக்கு கலக்கம் ஆயிருச்சு. அந்த கலக்கம் பண்ணாங்க. அவர் மேல விரோதமாய் வந்து ஜனங்க எழும்பி வந்தாங்க. கலக்கங்கள் மத்தியிலே ஊழியம். ಅಲ್ಲಿ ಕಲಹಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದಂತ ಸೇವೆಗಳು. பிரயாசங்களிலும் பிரயாசங்கள் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், ஒர்க்கிங் ஹார்ட். 5வது வசனத்துல போட்டிருக்கல, பிரயாசங்கள், கடுமையான உழைக்கிறது ஊழியத்துல. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟವಾದ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಎಂಬುದಾಗಿ. கண் விழிப்புகளிலும். அப்ப நான் லேட்டா வேலை செய்யறது, லேட்டா ஊழியத்துல வந்து நம்ம போய் ஊழியம் செய்யறது. கண் விழிப்பு அப்படின்னா முழித்திருந்து நம்ம விழித்திருந்து ஊழியம் செய்யறது. ಅಲ್ಲಿ ನಿದ್ದೆಗೇಡುಗಳಲ್ಲಿಯೂ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது 10வது உபவாசங்களிலும். உபவாசம், சாப்பாடு இல்லாம ஊழியம் செய்யறது. ಉಪವಾಸಗಳಲ್ಲಿಯೂ. கற்பிலும். கற்பிலும் அப்படின்னா பரிசுத்தத்திலையும் சுத்தமாய் ஊழியம் செய்வது. ಅಲ್ಲಿ ಶುದ್ಧ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ. ஓகே, அறிவிலும். ஞானத்தோட ஊழியம் செய்யறது. அதிகமாய் பைபிள் படிச்சுட்டு ஞானத்தோட நம்ம ஊழியம் செய்வது. ಜ್ಞಾನದಲ್ಲಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. நீடிய சாந்தத்திலும். நீடிய சாந்தத்தில். ದೀರ್ಘ ಶಾಂತಿ ದಯೆಯಲ್ಲಿ. தீர்க்க சாந்தி. தயவிலும். தீர்க்க சாந்தி அப்புறம் தயையிலே கைண்டா ஊழியம் செய்யறது. ಅಲ್ಲಿ ದಯವುಳ್ಳವರಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. பரிசுத்த ஆவியிலும். பரிசுத்த ஆவியினாலே ஊழியம் செய்வது. ಪವಿತ್ರಾತ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು. மாயமற்ற அன்பிலும். மாயமற்ற அன்பு அப்படின்னா மாய்மாலம் பண்ணாம உண்மையான அன்போட ஊழியத்தை செய்வது. ಕಪಟವಿಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು. சத்திய வசனத்திலும். வசனத்தை வைத்து ஊழியத்தை செய்வது. ಸತ್ಯ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. திவ்ய பலத்திலும். பரலோகத்திலிருந்து வர்ற பலத்தினாலே, தேவன் கொடுக்கிற பலத்தினாலே ஊழியம் செய்வது. ದೇವರ ಮಹತ್ವದ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். வலது கையிலும் இடது கையிலும் நீதி என்ற ஆயுதத்தை பிடித்து ஊழியம் செய்வது. ಅಲ್ಲಿ ಎಡ ಬಲಗೈಗಳಲ್ಲಿ ನೀತಿ ಅಂತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. கணத்திலும். கனவீனத்திலும். ஜனங்க நம்மள உயர்த்துறாங்களோ புகழ்ந்து பேசுறாங்களோ நம்மள வந்து
தப்பா பேசுறாங்களோ நம்ம என்ன பண்றோம்? ஆனாலும் ஊழியம் செய்றோம். ಅಲ್ಲಿ ಜನರು ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು ಆದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. ம். துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் நம்மள வந்து குறை சொல்றாங்களோ, குறை சொல்லாம இருக்கிறாங்களோ, ஆனாலும் ஊழியம் செய்வது. ಅಲ್ಲಿ ಕೀರ್ತಿ ಅಪಕೀರ್ತಿಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ம். எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் நம்மள வந்து ஏமாத்துக்காரன்னு சொன்னா கூட நம்ம உண்மையாய் ஊழியம் செய்வது. ಅಲ್ಲಿ ಮೋಸಗಾರನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನಾವು ಸತ್ಯವಂತರಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಂತದ್ದು. அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் உலகத்துக்கு நான் அறியப்படாதவனா இருந்தாலும் இப்ப கூட கர்த்தர் என்ன அறிகிறார் அப்படின்றது வைத்து ஊழியத்தை செய்வது. ಅಲ್ಲಿ ಅಜ್ಞಾತರೆನ್ನಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ವಿಜ್ಞಾತರಾಗಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನ இது ரொம்ப ಮಾಡುವಂತದ್ದು. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம எல்லாரும் ஊழியக்காரன்னு எல்லாருக்கும் நம்ம அறிகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை அறிகிறார். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். உலகம் கண்ணுல நம்ம அறியாதவர்களா இருந்தாலும் கூட தேவன் நம்மளை அறிகிறாருங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕದ ಕಣ್ಣಿಗೆ ನಾವು ಕಾಣದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. அடுத்தது சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் இவன் செத்துட்டாயா அப்படின்னு நடங்க வந்து பொய் சொன்னா கூட நம்ம என்ன பண்றோம்? உயிரோட நம்ம ஊழியத்தை நம்ம செய்றோம். ಸಾಯುವವರಾಗಿ ತೋರಿದರೂ ಕೂಡ ಬದುಕುವವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. அடுத்தது தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் தண்டிக்கப்பட்டவர்களானாலும் ஆனாலும் நம்ம என்ன கொல்லப்படாம நம்ம சாகல ஆனாலும் நம்ம ஊழியம் செய்யறோம். ஜனங்க சொல்லுவாங்க ஆண்டவர் தண்டனை கொடுக்குறாரு பாரு இந்த பாஸ்டருக்குன்னுவாங்க. இல்ல ஆனாலும் நம்ம ஊழியம் செய்யறது உண்மையா. ಈ ಶಿಕ್ಷೆಯನ್ನ ಹೊಂದುವವರಾದ್ರೂ ಕೂಡ ಕೊಲ್ಲಲ್ಪಡದವರಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் உள்ள கண்ணீரோட ஊழியத்தின் பாதையிலே கண்ணீர்கள் இருக்கும். ஆனாலும் என்ன பண்றோம்? சந்தோஷத்தோட ஊழியத்தை செய்வது. ಸೇವೆ ಭಾಗದಲ್ಲಿ ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ತೇವೆ. தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் இது ரொம்ப நல்ல பாயிண்ட். நம்ம தரித்திரத்துல இருந்தாலும் அநேகர் நம்ம மூலியமா என்ன ஆகுறாங்க? பணக்காரர் ஆகுறாங்க. பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய பணக்காரர் ஆகுறாங்க. ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம தரித்திரத்தை இருந்தா கூட ಅಲ್ಲಿ ಬಡವರಾಗಿದ್ರು ಕೂಡ ಅನೇಕರಿಗೆ ಐಶ್ವರ್ಯತನ ಉಂಟು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದಷ್ಟು ರೀತಿಯಾದಂತ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಶ್ರೀಮಂತಿಕೆಯನ್ನು ಒಂದು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாருங்க ஒண்ணும் இல்ல. நிறைய ஊழியக்காரங்க வீட்டுல ஒண்ணும் இருக்காது. பட் ஆனாலும் எல்லா ஆண்டருக்குள்ள எனக்கு எல்லாம் உண்டு அப்படின்ற ஒரு வாழ்க்கையோட ஊழியத்தை செய்வது. ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ರು ಸಹ ಎಲ್ಲಾ ಇದ್ದವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. இந்த லிஸ்ட மறக்காதீங்க. ಈ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನ ಮರಿಬೇಡ್ರಿ. ஊழியக்காரங்க அப்பப்ப போய் இந்த லிஸ்ட பாருங்க. ಆ ಸೇವಕರು ಆಗಾಗ ಈ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನ ಗಮನಿಸ್ರಿ. இது நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ಇದು ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನು நான் ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அப்பப்ப போய் இந்த லிஸ்ட பாப்பேன். ಆಗಾಗ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನ ನಾನು ಗಮನಿಸ್ತೇನೆ. நான் ஏதாவது ஊழியத்தை சோர்வாயிடுறேன்னா உடனே போய் இந்த லிஸ்ட பாப்பேன். ಸೇವೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸೋತು ಹೋಗ್ತಿದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನ ನಾನು ಗಮನಿಸ್ತೇನೆ. சோ நீங்க ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவாரு. இதுல இந்த 28 காரியங்கள் இருக்கு. இதுதான் ஊழியத்தின் அனுதின பாடுகள் ஊழியக்காரனுக்கு. ಈ ಒಂದು 28 ಕಾರ್ಯಗಳಿದೆ. ಇದೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಅನುದಿನದ ವಿಷಯಗಳು ಎಂಬುದಾಗಿ. சரியா? அடுத்தது 11 இருந்து 18வது வசனம். 6வது அதிகாரம் 11 இருந்து 18. 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ರಿಂದ 18ನೇ ವಚನ. சோ இங்க என்ன ஆகுது? ஆண்டவர் வந்து சில உறவுகள் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுறாருங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಸಂಬಂಧಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில சர்ச்ல சொல்லுவாங்க அவிசுவாசிகளை பார்த்தாலே நீங்க வந்து தூரம் இருக்கணும். அவிசுவாசிகிட்ட ஒட்டவே கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. கலந்துராதீங்கன்னு சொல்லுவாங்க. ಆ ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆರೆತು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இல்ல நம்ம வந்துட்டு அவிசுவாசிகள் கிட்ட நம்ம பேசி பழகுவது தப்பே இல்லங்க. ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಕ್ಯತೆ ಇರುವಂತದ್ದು ತಪ್ಪಲ್ಲ. நம்ம எப்படி ஆண்டவர் பத்தி சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? ಹೇಗೆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ? எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவங்க முன்னாடி நம்ம காட்ட முடியும்? ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತವನ್ನು ಅವರ ಮುಂದೆ ತೋರಿಸೋದಕ್ಕಾಗ್ತದೆ? பட் ஆனா இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றது என்னதுன்னா ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುವಂತದ್ದು ಏನಂದ್ರೆ ஐக்கியம் வைக்காதீங்க. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಡ್ರಿ. ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க. ಆಳವಾದಂತ ಸ್ನೇಹ ಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಡ್ರಿ. அதுதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. ಅದರಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು ನಾವು. சோ அதான் இங்க போடுறாரு பாருங்க. 14வது வசனத்துல என்ன போட்டுருக்கு? 6வது அதிகாரம் 14வது வசனம். ಅದರಲ್ಲಿ 6ನೇ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ? அந்நிய நுகத்திலே ஆ. அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சோ கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்கும் பெலியாலுக்கும் பேலியாலுக்கும் இசைவேது? ம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அப்புறம் 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், ம். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று ம். தேவன் சொன்னபடி நீங்கள் போதும். சோ என்ன ஆயிட்டு இருக்குங்க?
நம்ம ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறதுனால நீங்க இருளான ஜனங்க கூட ஃபெலோஷிப் வைக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது. ನಾವು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದಂತ ದೇವರ ಮಂದಿರವಾಗಿದ್ದೇವೆ, ಹಾಗಾಗಿ ಇತರರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಡ್ರಿ. சில டைம் என்ன ஆகும், அவங்க உலக பிரகாரமான அட்வைஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ಕೆಲವು ಸಮಯ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಲೌಕಿಕವಾದಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನೀಡ್ತಾರೆ. அவங்க எமோஷனலி அப் அண்ட் டவுனா இருப்பாங்க. நம்மளும் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நம்மளும் அப் அண்ட் டவுன் அவங்க மாதிரி தான் மேல கீழ போயிட்டே ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಇರ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ನೇಹ ಭಾವದಿಂದ ಇರುವಾಗ ನಾವು ಸಹ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದೇ ಮನಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು ಬಿಡ್ತೇವೆ. அவங்க கோவமா இருந்தாங்கன்னா நம்மளையும் கோவமா ஆக்கிடுவாங்க. ಅವರು ಕೋಪದಿಂದ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಸಹ ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಕೋಪಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. அவங்களுக்கு வயித்தெரிச்சல்னா நம்மகிட்டயும் அவங்க மத்த பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு வயித்தெரிச்சலோட பேச வைப்பாங்க நம்மள. ಅವರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಜೊತೆಲೂ ಕೂಡ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ತುಂಬಾ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರ್ರಿ. ஒரு கிறிஸ்டியன் வந்து யாரு கூட நீங்க அதிகமாக ஃபெலோஷிப் வச்சிருக்கீங்க? ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಅಧಿಕವಾದಂತಹ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ? எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? பிகாஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செய்றாரு. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க ஆலயம், அவருடைய ஆலயம் அப்படின்னு உங்க சரீரம் வந்து அவருடைய ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೀವು ಆತನ ಶರೀರವಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ, ಆತನ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை நீங்க அப்படி இருக்கீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ, பிரதர் ஆமா பிரதர் நான் சில பேர்ட்ட நான் தப்பான ஐக்கியத்தோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೆಲವು ಸಹೋದರರ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಅಂದ್ರೆ, 16வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು? தேவனுடைய ஆலயத்துக்கும் இல்ல 17வது வசனம். ஆனபடியால் ஆ. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆ. உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், ஆ. நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ನಾನು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு நிறைய வாட்டி அவிசுவாசிங்க கூட ரொம்ப பேர் ஐக்கியமா இருக்காங்க. ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕರು ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಐಕ್ಯತೆಯಿಂದಿದ್ದಾರೆ. அவிசுவாசிங்க நம்ம கிறிஸ்தவங்கள மாத்திட்டு இருக்காங்க. ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க சுபாவம் நம்ம மேல ஒட்டுது வந்து. ಅವರ ಸ್ವಭಾವ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅದು ಅಂಟಿಕೊಳ್ತಾ ಇದೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தூரம் வா. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ನೀನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬಾ, நீ பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ತಂದೆಯಾಗಿ ತಾಯಿಯಾಗಿದ್ದುಕೊಂಡಿರ್ತೀನಿ. நிறைய வாட்டி பயமா இருக்கும். ஐயோ என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு பயமா இருக்கும். ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ವಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಯದ ವಾತಾವರಣ ಇರ್ತದೆ. ஆண்டவர் சொல்றாரு வெறுத்துரு, நீ அவிசுவாசி ஃப்ரெண்ட்ஸை வெறுத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ, ಅವ್ರನ್ನ ಇದು ದ್ವೇಷಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ದ್ವೇಷಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுக்க, ಅವರಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೂರವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. என்கிட்ட க்ளோஸ் ஆயிரு, ಆ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರು. நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன், நீ என் பிள்ளையாரு. ನಾನು ನಿನಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ, ನೀನು ನನಗೆ ಮಗಳಾಗಿರು. அதனால 7வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? 7ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? உனக்கு அப்பாவா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால 7வது வசனம் 1வது வசனம் என்ன, 7வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? ನಾನು ನಿನಗೆ ತಂದೆಯಾಗಿರ್ತೀನಿ ಎಂಬುವ ಕಾರಣದಿಂದಾಗಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். முக்கியமானது உங்களோட ஆவி. பாருங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என்னது அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்குள்ள, என்ன வந்து நம்மள பொல்யூஷன் மாதிரி, அந்த கெட்ட தண்ணி வந்த மாதிரி என்னத்தை வந்து நம்மள கெடுத்துரும், நம்ம சரீரத்தை நம்ம ஆவியும் கெடுத்துருங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೆಟ್ಟ ನೀರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ನೀರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಶುದ್ಧ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಅಶುದ್ಧ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಟ್ಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳು ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅಶುದ್ಧವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗ್ತದೆ. நான் பாத்திருக்கேன், சில பிரதர்ஸ் வந்து கெட்ட பேச்சு ரொம்ப பேசுவாங்க. ಕೆಲವು ಸಹೋದರರನ್ನ ಗಮನಿಸಿದ್ದೇನೆ, ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. பேச்சு ஒரு கெட்ட வார்த்தை வரும். ಮಾತಿನಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬರ್ತದೆ. நீங்க ஒரு 2 வாரம் அவங்க கூட நீங்க ஐக்கியமா இருங்க. ಆ 2 ವಾರ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಿಂದಿರ್ರಿ. நம்ம வார்த்தையில என்ன வரும்? ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಏನ್ ಬರ್ತದೆ? கிருபையின் வார்த்தை வருமா? ಕೃಪೆಯ ಮಾತು ಬರ್ತದೆ. அதே அசுத்த வார்த்தை வரும். ಅದೇ ಅಶುದ್ಧ ಮಾತು ಬರ್ತದೆ. இப்ப சிஸ்டர் எல்லாம் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க. ಸಹೋದರರೆಲ್ಲ ಮಾರ್ಕೆಟ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அங்க காதுல 2 பஞ்சு வச்சுட்டு தான் போணும் மார்க்கெட்டுக்குள்ள போகணும். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ 2 ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹತ್ತಿಯನ್ನು அப்படிதானே சிஸ்டர் அங்க? அப்படிதானே. பட் இது மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ಈ ರೀತಿಯಾದಂತ ಜನಗಳು ಇದ್ದಾರೆ, ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡಬೇಕು. ஒரு டைம் நம்மளும் அப்படி பேசியிருப்போம். ಒಂದು ಸಮಯ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಿರ್ತೀವಿ. ஆண்டவர் நம்மளை இப்ப மாத்துறாருங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. சோ அந்த இதுல இருந்து நீங்க சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தத்துல வளருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரே நேரத்துல பரிசுத்தவான ஆகிட முடியாது. நம்ம ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ.
ஆண்டவருடைய பயத்தினாலே நம்ம பரிசுத்தமா க்ரோ பண்ணுங்க. ஒரு நாளும் க்ரோ பண்ணுங்க பரிசுத்தத்துல இருந்து அப்போஸ்தலன் ಪೌಲ್ சொல்றார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರ ಭಯದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சரியா? சோ ஐக்கியம் முக்கியமல்ல. கர்த்தர் உங்கள வாப்பா, என் பிள்ளையாவுப்பா, பரிசுத்தமா இருப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மள கை நீட்டி கூப்பிடுறாருங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬೀಸಿ ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಬಾ, ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது கடைசியாக ஒரு டாபிக் சொல்லி இன்னைக்கு முடிச்சிடுறேன். 7வது அதிகாரத்துல 8ல இருந்து 16வது வசனம். ಕೊನೆ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಅನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 7ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 16ನೇ ವಚನದವರೆಗೆ. சோ இது ஒரு சின்ன ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பின்னலையை கொடுத்துட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ಇದರ ಹಿನ್ನೆಲೆಯನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾನು ನಿಮಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ. ஒரு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு மத்தியத்துல ஒரு சின்ன புக் வந்து ஒரு சின்ன லெட்டர் இன்னொரு லெட்டர் வந்து அப்போஸ்தலன் பவுல் எழுதினார். அதுல ஒருத்தனை பத்தி ரொம்ப கண்டிச்சான், ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்தான் சர்ச்சில். அவனை பத்தி ரொம்ப கண்டிச்சு எழுதினார் அந்த வசனம், அந்த லெட்டர். 1 ಕೊರಿಂಥ 2 ಕೊರಿಂಥದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಪುಸ್ತಕ, ಒಂದು ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಬ್ಬನು ಸಭೆಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆತನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಖಂಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப ஹார்ஷா பேசிட்டுமோ, ஹார்ஷான லெட்டர் எழுதிட்டுமோ அப்படின்னு ரொம்ப வேதனை ஆயிருச்சு அப்போஸ்தலன் பவுலுக்கு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದವು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಮನೋವೇದನೆ ಅವನಿಗೆ ಉಂಟಾಯ್ತು. அவன் ரொம்ப மனசு கஷ்டமாயிடக்கூடாது ಅವನ ಮನಸ್ಸು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಒಳಗಾಗಬಾರ್ದು. அப்படின்றது நிஜமான மனம் திருப்புதல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಅಂದ್ರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. நான் சொல்றேங்க, உலகத்திலேயே ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் என்ன குவாலிட்டி என்ன தெரியுமா மனுஷனுக்கு? ಆ ಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ ಯಾವುದು ಗೊತ್ತಾ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ? டு அக்செப்ட் கரெக்ஷன் அக்செப்ட் பண்றது. ஒருத்தர் வந்து பிரதர் சிஸ்டர் நீங்க இப்படி தப்பு பண்றீங்கன்னா, சரி அண்ணா, சரி அக்கா, நான் இப்படி தப்பு பண்ணிருப்பேன் போல அப்படின்னு நம்ம வந்து ಅಕ್ಸೆಪ್ಟ್ பண்ணிக்கிறது. ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ಇದಂತ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಪಾಪ, ಒಂದು ದೋಷಗಳನ್ನ, ಒಂದು ತಪ್ಪುಗಳನ್ನ ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அது தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிறது. ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತಪ್ಪನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. இந்த சுபாவம் நிறைய பேர்ட்ட இல்லங்க. கிறிஸ்டியன்ஸ்லயே நிறைய பேர்ட்ட இல்ல. ಈ ಸ್ವಭಾವ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲೂ ಕೂಡ ಅದು ಇಲ್ಲ. ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில நான் மேல வரணும்னா தப்புகளை கரெக்ட் பண்ணாதான் நான் மேல வர முடியும். ಅಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಮುಂದೆ ಬರಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ತಪ್ಪುಗಳನ್ನ ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡ್ರೆ ಮುಂದೆ ಬರೋದಕ್ಕೆ அது வெறும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமாய் மாத்திரமல்ல, சபை மக்கள் மூலியமாய் கூட ஆண்டவர் நம்மளுக்கு தப்புகளை நம்மளுக்கு வந்து காட்டுவார். ಅಲ್ಲಿ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲ, ಸಭೆಯ ಒಂದು ಮಕ್ಕಳ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಒಂದು ತಪ್ಪುಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. பாஸ்டர்கள் மூலியமா ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுவார். ಸೇವಕರ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ஏன் நம்ம மனைவி நம்ம கணவன் மூலியமாய் ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம தப்புகளை காட்டுவார். ಯಾಕೆ ಒಂದು ವಿಧವಾಗಿ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ತಪ್ಪುಗಳನ್ನ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ. சோ மனம் திரும்புறதுன்னா, நிஜமான மனம் திரும்புதல்னா என்ன? ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು? இங்க பாருங்க, நம்ம 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் பாருங்க. 10ನೇ ವಚನ. தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஆ. பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆ. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஓகே. லௌகிக துக்கம் என்ன பண்ணுது? மரணத்தை உண்டாக்குது. தெய்வீக துக்கம் வந்து என்ன பண்ணுது? மனம் திரும்புதலை உண்டாக்குது. ಅಲ್ಲಿ ದೈವಿಕವಾದಂತ ದುಃಖವು ಮಾನಸಾಂತರವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. ಲೌಕಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದುಃಖವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಣವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. சரி, 16வது வசனம் படிங்க. பாருங்கள், ஆ. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, ஆ. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் போதும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கிரதையை உண்டாக்கிச்சு. ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சின்சியரா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஜாக்கிரதையோட நம்ம வந்து மனம் திரும்புறோம். ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವರಾಗಿರ್ತೇವೆ. அடுத்தது 2வது பாயிண்ட். குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், ம். எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், ம். எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராகியத்தையும், ம். எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. ம். இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பாருங்க, இங்க லிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம மனம் திரும்பும்போது ஒரு தெய்வீக துக்கம் வரும். ஐயோ ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ற ஒரு துக்கங்க. ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಎಂಬುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ನಾನು ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ದೈವಿಕವಾದಂತ ದುಃಖ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರ್ತದೆ. 2வது, உள்ள மனசு மாறும்போது நம்ம வெளியே நம்மளுடைய தோரணையும் மாறும், நம்ம பேச்சும் மாறும். ஐயோ ஆண்டவரே, பிரதர், ஆமா பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், என் மனசு ரொம்ப துக்கமா இருக்கு பிரதர் அப்படின்னு வெளிப்படையா நம்ம அதை சொல்லுவோம். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೊರಗಿನ ಒಂದು ಬಾಹ್ಯವಾಗಿ ಹೌದು ಬ್ರದರ್ ನಾನು ಇದೇ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸ್ತೀವಿ. அடுத்தது இங்கிலீஷ்ல இண்டிக்னேஷன் சொல்லுவாங்க. இண்டிக்னேஷன்னா, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ இயேசுவே நான் இனிமே பண்ணக்கூடாதப்பா அப்படின்னு ஒரு வெறுப்பு, அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு ஆண்டவர் கொண்டு ಅಯ್ಯೋ ಈ ಒಂದು ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ಒಂದು ತಪ್ಪನ್ನ ಮಾಡಬಾರ್ದು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ತ್ಯಜಿಸಲ್ಪಡುವಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இனிமே நான் சரிப்படுத்திக்கணும், நான் இனிமே என்ன சரிப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ஒரு நிஜமான ஒரு மனம் திரும்புதல். ಇನ್ನು ಮೇಲೆ ನನ್ನನ್ನು ನಾನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದೇ ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಿಕೆ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்து ஒரு பெரிய பாவத்தை
ஒய்ஃபுக்கு விரோதமா செஞ்சுட்டார். ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ಹಿಂದೆ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಹೆಂಡತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿದೆ. ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾನೆ ಇಲ್ಲ, மனம் திரும்பவே மாட்டேங்கிறார். ಮಾನಸಾಂತರ ಹೊಂತಾನೆ ಇಲ್ಲ. அந்த சிஸ்டர் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டாங்க. ಆ ಸಹೋದರಿ ಎಷ್ಟೇ ಕೇಳಿ ನೋಡಿದ್ರು, நம்ம பேசிட்டோம். ನಾವು ಮಾತಾಡಿದ್ವಿ, யூஸே இல்ல. ಉಪಯೋಗನೇ ಇಲ್ಲ. ஆ, கொஞ்ச நாள் ஆச்சுங்க. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆಯ್ತು. இந்த மன திரும்புற இந்த லிஸ்ட்ல ஒரு ஆ, அடையாளம் கூட இருக்குல்ல. இந்த லிஸ்ட்ல இருக்கிற அடையாளம். ಈ ಒಂದು ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಣವಾದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. அந்த அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மோசமா 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 போய் இன்னைக்கு எங்க இருக்காருன்னே அவருக்கு தெரியலங்க. ಅವರ ಜೀವಿತ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಇದಾಗ್ತಾ ಇದೆ. ಈಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. துணிகரமாய் மனம் திரும்பாமல் துணிகரமாய் ஒய்ஃபுக்கு விரோதமா பாவத்தை செஞ்சு கொண்டு இன்னைக்கு ஆளு அட்ரஸே இல்லாம இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಗಿ ಹೆಂಡತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇವರು ಈಗ ಅವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಡ್ರೆಸ್ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. ஒரு சிஸ்டர் கணவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சாங்க. ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಗಂಡನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ரொம்ப பிரச்சனை ஃபேமிலில. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಹಳ ಸಮಸ್ಯೆ. ஃபேமிலியே பிரிஞ்சிருச்சுங்க. ಕುಟುಂಬವೇ ಅದು ಒಡೆದು ಹೋಯ್ತು. உடைஞ்சு போயிருச்சுங்க ஃபேமிலி. ಒಡೆದು ಹೋಯ್ತು ಕುಟುಂಬ. ஸோ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தெய்வீக சுபாவம், மனம் திரும்புற தேவன் தேவன் கொடுக்கிற அந்த மனம் திரும்புதலை நம்ம ஏற்றுக்கொள்வது. ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ಮನಸ್ಪೂರ್ವಕವಾದಂತ ಒಂದು ಮಾನಸಾಂತರವನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. இதுக்கு ரொம்ப தாழ்மை தேவைங்க. ಇದಕ್ಕೆ ಅಧಿಕವಾದಂತ ತಾಳ್ಮೆ ಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவரே என்னை காட்டுங்க ஆண்டவரே. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ರಿ. ஏன்னா நம்ம இருதயம் ரொம்ப கிறுக்குள்ளது, ட்ரிக்கி, ரொம்ப ட்ரிக்ஸ் ஆடும் நம்ம இருதயம் நம்மகிட்டே. ನಮ್ಮ ಹೃದಯ ನಮ್ಮೊಡನೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಮರೆಮಾಚುವಂತ ರೀತಿ ಇದೆ. பைபிள் அதான் சொல்லுது இல்ல, எரேமியா புஸ்தகத்துல இருதயம் வந்து என்னது, மகா கிறுக்குள்ளது அப்படின்னு சொல்லுது. ಹೃದಯವು ಬಹು மகா கேடு ವಂಚಕ. உள்ளது, கேடு உள்ளது. ಹೃದಯ ಬಹು ವಂಚಕ ಎಂಬುದಾಗಿ. வஞ்சகா அப்படின்னா என்னது, ட்ரிக்ஸ். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಮೋಸಗಾರನ ರೀತಿ. சோ மத்தவங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்கும், என் குறைய வந்து வெளியே காட்டவே காட்டாது. ಇತರರ ಒಂದು ಕೊರತೆಗಳನ್ನು ತೋರಿಸ್ತದೆ, ನನ್ನದ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. டார்ச் லைட் மத்தவங்க இருதயத்தின் மேல அடிக்கும், டார்ச் லைட் இப்படி திரும்பாது. ಅಲ್ಲಿ ಟಾರ್ಚ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವರ ಹೃದಯದ ಮೇಲೆ ತೋರಿಸ್ತದೆ, ನನ್ನ ಹೃದಯದ ಮೇಲೆ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது, ಬೈಬಲ್ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, ஆண்டருடைய விளக்கு தான் எனக்கு டார்ச், என் இருதயத்தின் டார்ச். ದೇವರ ಬೆಳಕೆ ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಅದು ಬೆಳಕಾಗಿದೆ. அது அந்த ஆண்டருடைய வெளிச்சம் வந்து என் இருதயத்தின் அந்தரா ஆழத்தின் காரியங்களை வெளிச்சம் கொடுக்குமா. ದೇವರ ಒಂದು ಬೆಳಕು ನನ್ನ ಹೃದಯದ ಅಂತರಾಳದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಬೆಳಕನ್ನ ಕೊಡ್ತದೆ. ஆண்டருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம குறைகளை காட்டுறாரு. நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்மள மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை வேற யாரும் அனுபவிக்க முடியாதுங்க. ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತರ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಕೂಡ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நம்ம மறைச்சு 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 நான் எந்த தப்பு இல்ல, மத்தவங்க தான் தப்பு, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ಮರೆಮಾಚಿ ನಾನು ಮಾತ್ರ ಸರಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. சோ சீக்கிரம் சாரி கேட்கறதுக்கு நம்ம பயப்படாதீங்க. ಬೇಗನೆ ಸಾರಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. சீக்கிரம் மனம் திரும்புறதுக்கு பயப்படாதீங்க. ವೇಗವಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಡ್ರಿ. பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்றதுக்கு சீக்கிரம் பயப்படாதீங்க. ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡೋದನ್ನು ಕೂಡ ಮರಿಬೇಡ್ರಿ. சோ இன்னைக்கு 4 அதிகாரங்கள் பார்த்தோம். ಇವತ್ತಿಗೆ 4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೋಡಿದೀವಿ. ஆண்டவர் வந்து நம்மளோட பேசியிருப்பாரு. ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡಿರ್ತಾರೆ. விசேஷமா ஊழியக்காரங்களோட ஆண்டவர் பேசியிருப்பாரு. ವಿಶೇಷವಾಗಿ ಸೇವಕರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿರ್ತಾರೆ. தொடர்ந்து நம்ம அடுத்த வாட்டி நம்ம முடிச்சிருவோம் 2 கொரிந்தியர் புத்தகத்தை. ಮುಂಬರುವಂತ ವಾರಗಳಲ್ಲಿ ನಾವು 2 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ.